வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரங்கில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சார், சமீபத்தில் எஃப்எல்2 உரிமையாளர்களுக்கு ஒரு ஆடியோ சர்க்குலேட் ஆகிருக்கு. அது தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆடியோவோட பின்னணி என்ன சார்? அன்பார்ந்த நம்ம தமிழ்நாடு எஃப்எல்2 உரிமையாளர் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் பேசியபடி கூறியபடி அதிகப்படியான உறுப்பினர்கள் ஒரு நாள் 2 நாள் டைம் கேட்டதின் அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் திண்டுக்கல் வந்துடுவோம். அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சந்தா தொகை ரெடியாகிவிட்டால் எங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அந்த ஊர்லேருந்து எந்த ஊர்லேருந்து கிளம்புறீங்களோ கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஃபோனில் கேட்டுக்கிட்டு அதுக்கடுத்து கிளம்புவாங்க. சரிங்களா? மற்றவது எல்லாமே கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கிளம்பும்போது கொஞ்சம் எங்களுக்கு கேட்டுக்கிட்டு அப்புறமேல கிளம்பிவாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இன்னைக்கு காலை முதல் இது பரபரப்பாக இந்த ஆடியோ சுற்றி கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 600 முதல் 700 எஃப்எல்2 லைசன்ஸ் பார்கள் தமிழகம் முழுக்க இருக்கின்றன. அதில் தான் இந்த சட்டவிரோத மதுவெல்லாம் விற்பனையாகி கொண்டு இருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருந்தோம். இந்த எஃப்எல்2 ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அனைத்து துறைகளிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசில் தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் இறுதி நேர வசூல் உச்சகட்டத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு துறையை பற்றியாக பேசுவோம். இன்றைக்கி நீங்கள் ஆடியோ சொன்னதுனால இன்றைக்கி இந்த துறை சொல்லிடுறேன். இன்னொரு துறையை பற்றி ஜூனியோடனில் வந்திருக்கு, அதை சொல்லிடுறேன். வரிசையாக எல்லா துறைகளை பற்றியும் பேசுவோம். அடுத்தடுத்து போக்குவரத்து துறை, பத்திரப்பதிவுத்துறைன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். 8 மாதம் தான் இருக்குது, இதுக்குள்ளே சம்பாரிச்சா தான் உண்டுன்ட்டு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அடித்து நகர்த்துகிறார்கள். முதலமைச்சர் வீடியோ கால் பேசின்னு ஜாலியாக இருக்கிறார். நம்ம தான் பெஸ்ட்டு முதல்வர் என்று. அதோட நீட்சி தான் இந்த நீங்கள் இப்போ குறிப்பிட்ட அந்த ஆடியோ மெசேஜ். இந்த எஃப்எல்2 லைசன்ஸு வச்சிருக்கிறவங்கக்கிட்ட முதலில் செந்தில் பாலாஜி குழு வசூல் செய்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு வேறு ஒரு குழுவிட்ட இதை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த விற்பனையில் 15% நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் எஃப்எல்2 லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு பார் நடத்துறீங்கன்னு வச்சுங்க. இங்கே அரும்பாக்கத்தில் நீங்கள் ஒரு பார் நடத்துகிறீங்க. இந்த பாருக்கு மாதம் டாஸ்மாகில் லிக்கர் ப்ரொக்யூர் பண்ணுவீங்கல்ல, 1 லட்சம் பாட்டில் வாங்குறீங்க. 1 லட்சம் பாட்டில் வாங்கினீங்கன்னா 15 லட்சம் ரூபாயை கரூர் கேங்க்கு கொடுக்கணுன்ட்டு ஏற்கனவே ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி கரூர் கேங்கை சேர்ந்த மூலனூர் கார்த்தி என்பவரிடம் இந்த எஃப்எல்2 லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு சென்று 14.50 கோடி ரூபாயை ரொக்கமாக கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். கொங்கு மெஸ்ஸில் தான் வச்சு வாங்கியிருக்காங்க. இது ED சோதனைகளுக்கு முன்பா பின்பா என்பது தெரியாது. வைத்து வாங்கியிருக்கிறார்கள், கொடுத்து விட்டு வந்து விட்டார்கள். 11% கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ED ரைடுகள்லாம் வருது. வந்த உடனே இவங்க சரி ED ரைடெலாம் வந்துருச்சு, அவள் தான் ரைட்டு, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் என்று அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது பேலன்ஸ் 5% இருக்குது, நீங்கள் கொடுக்கலன்னா லைசன்ஸ் ரெனியூல் பண்ண மாட்டோம், அவள் தான் பாரை மூடணும் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இப்போ இந்த 15% ஒவ்வொரு பார் ஓனரும் கொடுக்கணுன்னா ஒவ்வொரு பார் ஓனர்கிட்டயே போய் வசூல் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? வயசான காலத்தில் ஒரு முத்துசாமி எப்படி வசூல் பண்ணார், இல்லை வேறு யாராவது அவர் நியமித்த வேறு நபர்கள் எப்படி வசூல் செய்வார்கள்? ஸோ இதோட இந்த வசூல் செய்து தரக்கூடிய பணி யாருடையது என்று கேட்டால் எஃப்எல்2 பார் உரிமையாளர்கள் சங்கம் என்று ஒரு சங்கம் வைத்திருப்பார்கள். அந்த சங்கத்துக்கு வேலை இதுதான். இது எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுக்கணும். அந்த சங்கத்தோட நிர்வாகி போட்ட வாய்ஸ் மெசேஜ் தான் இப்போ சுற்றுது. அவங்க அந்த பேலன்ஸ் 5% கேட்குறாங்க. கொஞ்சம் 2 நாள் அவகாசம் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கி தான் அந்த டியூ டேட்டு. அவங்களே தான் சர்க்குலேஷன் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டியூ டேட்டு, எல்லோரும் கரெக்டாக கொடுத்துருங்க, திண்டுக்கல்ல வச்சு இந்த பணத்தை கொடுக்கணும் என்று சொல்கிறாங்க. அதுதான் அந்த வாய்ஸ் மெசேஜில் வருது. நான் இது உண்மையாக அந்த வாய்ஸ் மெசேஜ் என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு பார் உரிமையாளர் ஒருவரிடம் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பார் நடத்தக்கூடியவர் அவர். இப்போதும் பார் நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் ஒரு இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட சார் இது உண்மையான்னு கேட்டவுடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டார். சார், ஒரு காலத்தில் இதில் பெரிய லாபம் வந்துக்கிட்டு இருந்தது உண்மை, இன்றைக்கி அந்த அளவுக்கு லாபம்லாம் இல்லை சார். ஒரு கேஸ் இறக்குறதுக்கு ஏற்ற கூலி இறக்கக்கூலி ஒரு கேஸுக்கு 10 ரூபா கேட்குறாங்க. லோடு மேன் வர்றாங்கல்ல, ஒரு கேஸை இறக்கிறது ஒரு கேஸ் கணக்காம் 10 ரூபா சார். நான் என்னப்பா 10 ரூபா 5 ரூபா வாங்கிக்கேன்னு சொன்னால் டம்முன்னு வைக்கிறேன், 2 பாட்டில் உடஞ்சிருது. லேபர் காஸ்ட்டு அதிகமாகிடுச்சு. நாங்கள் உள்ள எஃப்எல்2வில் கொடுக்குற ஃபுட்டு விலை அதிகமாகிடுச்சு. அண்டு உள்ள பார்னால் ஏசி இல்லாமல் பார் நடத்த முடியாது சார், கமர்ஷியல் ரேட்டில் கட்டுறோம், கரண்ட்டு சார்ஜ் அதிகமாகிடுச்சு. இது போக இந்த மதுவிலக்கு அமல்துறை வாரம் மாமூல் வாங்குவது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே காஸ்ட்லியான சரக்கு ஒரு 2 ஃபுல்லாக ஐயா கேட்குறான்னு ஓசில் வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி நாங்கள் வாய்க்கு கிட்டத்தட்ட ஹேண்ட் டு மவுத் ஆகிடுச்சு. இந்த தொழில் பெரிய லாபம்லாம் ஒன்றும் இல்லை.
இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஏதோ அன்றைக்கி 11% கொடுத்தோம், இதோட விட்டுட்டாங்கன்னு பார்த்தா மீதி 5% எங்கன்னு கேட்டு இப்போ வந்து வசூல் பண்ணுறாங்க சார். முடியல எங்களால் அப்படின்னா அந்த ஆடியோ மெசேஜ் உண்மையானு மட்டும் கேட்டேன் சார். அது எங்கள் சங்கத்தில் தான் சார் போட்டு கொடுத்தது, இன்றைக்கி தான் சார் கொடுக்கணும் அந்த காசு. என்ன கொடுக்க போகிறீங்களா? ஆமாம் சார், திண்டுக்கல்ல வர சொல்லியிருக்காங்க, எந்த இடம்னு சொல்கிறேன்ட்டு இருக்காங்க அப்படின்ட்டாங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் சமயத்தில் வசூல் செய்த தொகை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். யாருக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்ற அந்த டீட்டெயிலாம் சொல்ல, இன்றைக்கி கொடுக்கணும், அவங்க தவணை தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இது ஒரு புறம். ஏன் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று நாம் சொல்கிறோம் என்பதற்கு இது எல்லாமே உதாரணங்கள். நான் அடுத்து சொல்ல போகிற உதாரணத்தை கேட்டிங்கன்னா அதிர்ச்சியாகி விடுவீர்கள். பிடி அரசகுமார்னு ஒருத்தர் பிஜேபியிலேருந்து போய் திமுகவில் சேர்ந்தார், ஞாபகம் இருக்கா? பேர் கேள்விப்பட்டிருக்கேன் சார். பிடி அரசகுமார் அவர் வந்து தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா பள்ளிகளுக்குமே வந்து அரசு அங்கீகாரம் பெற்று ஒப்புதல் பெற்று தான் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் செயல்பட வேண்டும். அந்த அங்கீகாரம் பெற்று அந்த பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருந்தன. இந்த கும்பகோணம் பள்ளியில் நடந்த தீ விபத்தில் அந்த குழந்தைகள் இறந்த பிறகு அரசு ஒரு புதிய கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறது. அந்த கட்டுப்பாட்டின்படி வருடம் பள்ளிகள் புதுப்பிப்பதற்கு லைசன்ஸ் வாங்க வேண்டும். என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு வருடமும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் சென்று அந்த பள்ளியை ஆய்வு செய்வார்கள். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? நேற்று வந்து ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லிட்டு போனார்ல, சிசிடிவியில் இதுலன்ட்டு ஒரு குழந்தை இறந்து போச்சு. அங்கே அந்த சிங்கம்புணரியில், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஒரு குழந்தை இறந்து போச்சு. அவர் வந்து பேசிட்டு போனார். இது போல் உட்கட்டமைப்பு இருக்கிறதா? குடிசையில் கிளாஸ் நடத்துகிறாங்களா? போதுமான கழிப்பறை வசதிகள் இருக்கிறதா? ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? உண்மையிலேயே ஆசிரியர்கள் இருந்து பாடம் சொல்லி தராங்களா, இல்லை வந்து வெறும் யூனிஃபார்ம் சட்டை பேண்ட் போட்டு விட்டுட்டு சும்மா உட்கார வச்சு பசங்களை அனுப்புகிறாங்களா? இவற்றை எல்லாம் ஆய்வு செய்து ஒப்புதல் தர வேண்டும். இது போக அஃபிலியேஷன் இருக்குது, சிபிஎஸ்இ சிஸ்டம், மெட்ரிகுலேஷன் சிஸ்டம், இதற்கெல்லாம் மாநில அரசு ஒரு அப்ரூவல் தர வேண்டும். அதற்கு பிறகு மத்திய அரசு அப்ரூவல் வாங்க வேண்டும். இது எல்லாமே இந்த பள்ளி உரிமையாளர்களுக்கு வருடம் ஒரு சிக்கலாகத்தானே இருந்து வருகிறது. வருஷம் போய் அவங்க அப்ரூவலுக்கு போய் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட நிற்கணும். அது அமைச்சர்களுக்கு ஏற்றார் போல் வசூல் நடக்கும். அண்ணன் கொஞ்சம் ஒரு செங்கோட்டை கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு இருந்தார், ஒரு மகிழ்ச்சியெல்லாம் அடித்து நவுத்துறாரு. இது வருஷம் எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இல்லை? ஸோ இந்த பிடி அரசகுமார் ஏற்கனவே பள்ளி கல்வி சங்கம், தனியார் பள்ளிகள் சங்கம் ஒன்று வைத்திருப்பதால் இவர் வந்து திமுகவில் சேர்ந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சேர்ந்த உடனேயே இந்த கவர்மெண்ட் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, முதல்வர்கிட்ட நான் பேசிட்டேன், அண்ணி எனக்கு நெருக்கம், நிரந்தரமான அங்கீகாரத்துக்கு அரசாணை வரப்போகிறது என்று சொல்கிறாரு. சொன்ன உடனே இவரோடு இதில் கூட்டு சேர்ந்து வேலை செய்பவர் விருதாச்சலம் முன்னாள் தேமுதிக எம்எல்ஏ திரு முத்துக்குமார் மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு MC சம்பத்தின் சம்மந்தி திரு இளங்கோ, இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் பேசிட்டோம், பர்மனெண்ட்டு ரெக்கக்னிஷன் ஜீவோ நீங்கள் வருஷம் இனிமேல் வாங்க வேண்டியதில்லை, இது மாதிரி ஒரு ஜீவோ வரப்போகுது என்று சொல்லிவிட்டாங்க. ஜூனியர் விடனில் ஒரு சின்ன நியூஸ் வருது. கும்பகோணம் தனியார் பள்ளி தீ விபத்துக்கு பிறகு தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் தரும் நடைமுறையை தமிழக அரசு நிறுத்திவிட்டு விட்டது. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை உட்கட்டமைப்பை ஆய்வு செய்துதான் அங்கீகாரம் புதுப்பிக்கப்படுகிறது. அந்த நடைமுறையை மாற்றுகிறேன், நிரந்தர அங்கீகாரம் பெற்றுத்தருகிறேன் என உத்தரவாதம் கொடுத்து பெரும் வசூல் வேட்டையை நடத்தியிருக்கிறார் தாமரை கட்சியிலிருந்து சூரிய கட்சிக்கு இடம்பெயர்ந்த மன்னர் பிரமுகர். கடந்த 3 ஆண்டுகளில் 100 ஸ்வீட் பாக்ஸுகளுக்கு மேல் சுருட்டி விட்டாராம். ஆட்சி முடிவடையும் காலம் நெருங்கி கொண்டிருப்பதால் ஸ்வீட் கொடுத்த பள்ளி நிர்வாகங்கள் நிரந்தர அங்கீகாரம் கேட்டு அவரை நெருக்கிக்கின்றன. முதன்மையானவரிடமும் துறையிலும் தனக்கு செல்வாக்கு இருக்கிறது, ஒரு ஜிஓவில் வேலை முடிந்துவிடும் என்று இப்போதும் சமாளித்து வருகிறாராம். எப்போது வேண்டுமானாலும் இந்த மோசடி வெடிக்கலாம் அப்படின்ட்டு இதில் நியூஸ் வந்திருக்கு. இது ஆக்சுவலி இதில் போட்டிருக்குது 100 கோடின்னு போட்டிருக்கேன். 100 கோடி இல்லை, 300 கோடி. எல்லா ஸ்கூலையும் கணக்கு போடுங்க. பர்மனெண்ட் ரெகக்னிஷனாக ஸ்கூலுக்கு 50 லட்ச ரூபா வருமா? கொடுப்பாங்களா? வருஷம் நீ இப்போ 20 லட்சம் செலவு பண்ணுறல, இது நீ ஒரு அமௌண்ட்டு கொடுத்தானே இது பர்மனெண்ட்டு. பர்மனெண்ட் அந்த வார்த்தை ஏற்க முடியாதுல்ல சார். இப்போ வந்து ஸ்கூல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், வந்து உங்களுக்கு கட்டடம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வருஷத்துக்கு வருஷம் மாறும். சில டைமில் வந்து மாணவர்களோட எண்ணிக்கை வந்து சேர்க்கை எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறத பார்த்தா லைக் வருஷம் போய் பார்த்து அதுக்கப்புறம் வந்து அப்ரூவ் கொடுக்குறது தான் ஒரு நல்லது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து லைக் பர்மனெண்ட்டாக கொடுத்துருங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா வச்சுங்க, அந்த அப்ரூவை கேன்சல் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக இந்த சட்டமே பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வண்டிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணுவாங்க இல்லையா ஆர்டிஓவில், அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஸ்கூலை கரெக்டாக தான் இருக்கும், எங்களுடைய கட்டமைப்பு சொல்லுவாங்களா அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு நல்லது இல்லையா? நீங்கள் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இவ்வளோ ஏன் பேசுகிறீங்கன்னு தெரியல. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன். இது ஒரு சதுரங்க வேட்டை. தனியார் பள்ளி நடத்துகிறவங்களுக்கு இது ஒரு தலைவலி.
ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபர், தனியார் பள்ளி கூட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நான் பேசிட்டேன், அன்னிக்கிட்ட பேசிட்டேன், பர்மனெண்ட் ரெகக்னிஷன் வாங்கி தரேன்னு சொன்னால் உங்கள் மனசு நம்ப விரும்புது. இன்னொன்று, அவர் கேட்குற 50 லட்ச ரூபாயோ 1 கோடி ரூபாயோ ஆர்டிஜிஎஸ் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணீங்க, நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? மாணவர்கள்ட்ட வாங்குகிற பிடுங்கி அந்த பெட்ரோல்கிட்ட பிடுங்குற ஃபீஸை கேஷாக கொடுத்துருப்பீங்க, கரெக்டாக? இப்போலாம் நிறையா ஸ்கூலில் வந்து வெறும் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் சார். இப்போ இருக்குமா? அதுக்காக வந்து ஸ்கூலில் எக்ஸஸாக வாங்குறதே இல்லையா? லஞ்சம் கொடுக்குறது எப்படி சார் பேங்க்கில் கொடுக்க முடியும்? அப்போ டொனேஷன் ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா? அது மாதிரி கொடுக்குறீங்க. நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் வச்சுருக்கிறீங்கன்னா 1 கோடி ரூபாய் அரசகுமாருக்கு கொடுத்துருக்கீங்க. வந்துடும் ஜீவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வரல. இப்போ உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? 300 கோடி அடிச்சிட்டாங்களாம்ப்பா. அரசகுமார் அன்கோ அரசகுமார், ஒரு எம்சி சம்பத்தோட சம்மந்தி இளங்கோ, விருதாச்சலம் முன்னாள் தேமுதிக எம்எல்ஏ முத்துக்குமார், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம். இவங்களுக்கு தான் வசூல் வேலையாம், ஸ்கூலை போய் பார்க்குறது. இப்போ நீங்கள் ஸ்கூல் நடத்தினா போய் உட்காந்துக்கிறது, காரில் காரை போட்டுக்கிட்டு வந்துட்டு. அப்புறம் அந்த ரெக்கக்னிஷனு அப்ரூவல் இருக்குது, முடிஞ்சது. ஜியோ வரப்போகுது, பேசியாச்சு. அன்பில் மகேஷ்ட்டு சிஎம் சொல்லிட்டாராம் ஜியோ இஷ்யூ பண்ணிட்டு. இது அன்பில் மகேஷுக்கு தெரியுமா? அன்பில் மகேஷ்க்கு இது தெரியவே தெரியாது. அரசகுமார் அந்த மாதிரி ஆள். இப்போ அரசகுமார் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஃப்ராட் இருந்தால். அரசகுமாருக்கு வேலையே மோசடி தான் வேலையே. சதுரங்க வேட்டை கேரக்டர் தான். செட்டியார் உஷாராயிட்டான்னு ஃபோனை தூக்கி போட்டு போகிற ஆள். இதே மாதிரி பிஜேபியிலேருந்து உஷாராயிட்டு தூக்கி போட்டு திமுகக்கு வந்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. 300 கோடி ரூபாய் உங்கள் ஆட்சி பேரை சொல்லி, பள்ளிக்கல்வித்துறை பேரை சொல்லி ஒருத்தன் உங்கள் கட்சியிலே இருந்துக்கிட்டு வசூல் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் உளவுத்துறை என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கு? 4 வருஷமாக வசூல் பண்ணியிருக்காங்க. 4 வருஷமாக ஜியோவும் வராதுப்பா. இப்போ சொன்னாங்களே மாலதி, நீங்களும் சொன்னீங்களே, எப்படி அதிகாரிகள் ஒத்துப்பாங்க? அதிகாரிகள் இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் சொன்ன ஆர்குமெண்ட்டை வைப்பாங்க. சார், கும்பகோணத்தில் அத்தனை குழந்தைங்க செத்துச்சு, பாதி ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கக்கூஸ் இல்லை, கக்கூஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆயா கூட போட மாட்டேங்கிறான். நம்ம பாட்டு இப்போ வருஷம் ரெனியூவல் பண்ணும்போதே ஒழுங்காக வாத்தியாரங்களை போட மாட்டேங்கிறாங்க. நம்ம நிரந்தர ரெகக்னிஷன் கொடுத்துட்டா பெற்றோர்களை ஃப்ளீஸ் பண்ணுவாங்க. ஒரு செக்கு வேணும், கவர்மெண்ட்டோட செக்கு வேணும் சார், இல்லைன்னா பள்ளிக்கல்வித்துறை சரியாக இருக்காது அப்படின்ட்டு அதிகாரிகள் அப்ஜெக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? எப்படிப்பா பர்மனெண்ட் ரெகக்னிஷன் தாங்க, அவ்வளோதான், இனிமேல் நீங்கள் இதோட அவ்வளோதான், நீங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்ரூவலுக்கு வாங்கன்ட்டு எப்படி அதிகாரி ஒத்துப்பான்? ஜென்மத்துக்கு நடக்காது இது. இது ஒரு கமிட்டி போட்டு தான் இதை முடிவு எடுக்கணும். எப்படி ஒத்துக்குவாங்க? இந்த முதல்வரே, இந்த பொம்மை முதல்வர் எது நீட்டினாலும் கையெழுத்து போடுவார்னு வச்சுக்கோங்க. அதிகாரிகள் இருக்கிறார்கள்வா? யூசியே இருக்காரு, யூசி ஒத்துக்குவார்? அதுக்கு யூசி முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை செயலர் இல்லையா, ஒத்துக்குவாரா? நிரந்தரமாக கொடுத்தா இந்த ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த ஆஃபீஸரும் ஒத்துக்க மாட்டான்றேன்ப்பா நான். ஒரு கண்டாங்கரஸ் ஆஃபீஸராக இருந்தாலே ஒழிய நிரந்தர அங்கீகாரம் என்பதை எந்த அதிகாரியும் ஒத்துக்க மாட்டார். இருக்கிறதே ஒஸ்ட் ஆஃபீஸர் கூட ஒத்துக்க மாட்டார். மகேஷ் ஒத்துக்க மாட்டார். இன்னொன்று, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் விவகாரத்துலலாம் இன்னும் யூசி தலையிடுகிறார். அவர் இருந்த முன்னாள் செயல். இன்னொன்று, அவர் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கக்கூடியவர். பேஸு கரெக்டாக போட்டால் தான் ஸ்டேட்டு நாளைக்கு நல்லா வரும்ட்டு இந்த விஷயம் எல்லாம் யூசிக்கு உண்டு. ஸோ அதனால அவர் இந்த ப்ரைவேட் ஸ்கூல் இப்படி விட்டா என்ன பண்ணுவாங்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரியும். தாண்டி அதிகாரிகள் எப்படி யோசிப்பாங்கன்னா, வருஷம் அமௌண்ட் வாங்கினுக்கிறோம், திஸ் இஸ் குட். இது அதை விட்டு இவங்களுக்காக, இந்த கட்சிக்காக நம்ம எதுக்கு வந்து ஒரே டைம்ல வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லை, அப்படிதான் யோசிப்பாங்க. ஆமாம், இதுவும் நல்ல ஆங்கிள். ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நம்மளை மதிக்க கூட மாட்டான். நாளைக்கு ஒரு அட்மிஷன் கேட்டால் கூட நம்மளை கண்டுக்க மாட்டான். இது நடந்துக்கிட்டு இருக்குதுமா. நான் விசாரிக்கிறேன். 300 கோடியா, 100 கோடி இல்லை, 4 வருஷமாக வசூல் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஸ்கூல்ஸ் கொடுத்தது பூரா பிளாக் பண்ணின்றதுனால திருத்துன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது நடக்குமா இப்போ இந்த ஆட்சியில்? இதுக்கு தாம்மா உளவுத்துறை. அடிக்கடி கேட்பீங்கல்ல, உளவுத்துறையோட வேலை இதுதான். உளவுத்துறை வேலை விசாரிச்சுட்டு டக்குன்னு அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சை அனுப்பணும். ஸ்கூல் ஓனர்ஸ் எல்லாம் போய் தனிப்பட்ட முறையில் போய் பார்ப்பாங்க. சார் என்ன சார் அந்த மாதிரி இருக்குன்னு தனியாக கேட்டால் சொல்லிடுவாங்க. சார் ஆமாம் சார், இவர் வந்தார், நேற்று அரசகுமார் வந்தார், அவர் ஸ்கூல் ஓனர் ஒரு வேலை உண்மையை சொல்கிறாரா போய் சொல்கிறான்றதுக்கு சிசிடிவியை காட்டுங்கன்னு. சிசிடிவி காட்டினா அரசகுமார் திமுக கொடி போட்ட காரில் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அதை எவிடன்ஸை வாங்கிக்கிட்டு ஒரு அறிக்கையை தயார் செய்து, இது போல் நடந்திருக்கிறது, இந்த ஸ்கூலெல்லாம் அரசகுமார் இந்த டேட்டில் விசிட் பண்ணியிருக்காரு, வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்பில் மகேஷுக்கே இது தெரியாது. அன்பில் மகேஷ் ரத்தீஷ் கூட போய் ஜாலியாக பார்ட்டி பண்ணுகிறாரு. அவருக்கு ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி கவலையே கிடையாது. அதனால் அரசகுமார் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இது ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் அப்படின்னு அறிக்கையை கூப்பிட்டு போட்ட உடனே நல்ல சீஃப் மினிஸ்டரு, அவன் கட்சிக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல, அரசகுமார் தூக்கி உள்ளேன்றாங்க. அரசகுமாரால் ஒன்றும் பெரிய என்ன, ஒரு திமுக கொள்கை பரப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் தூக்கி ஓரம் கட்டிட்டீங்க. ஸோ தூக்கி உள்ளே ஏன்றணும். அன்பில் மகேஷை கூப்பிட்டு, உன் டிபார்ட்மெண்ட் இப்படி நடந்துட்டு இருக்கு, இன்னும் அந்த பள்ளிக்கல்வித்துறை வேணுமா வேணாமா உனக்கு ரெண்டு கேட்டு வான் பண்ணோம். இதுக்கு தான் உளவுத்துறை. 3000 வருஷத்துக்கு முன்னாடி உளவுத்துறையின் முக்கியத்துவம் என்னவென்று கருதி வள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்கிறார். ஒரு ஆட்சி நடத்துவதென்றால் உளவுத்துறை என்பது
அவ்வளோ முக்கியம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இலக்கியத்தில் உழவுக்கென்ற ஒரு அதிகாரம் எதற்கு இருக்கிறது? உழவு சொல்கிறவன் கரெக்டாக உழவு பார்க்குறானா, இல்லை மாமியார் வீட்டுக்கு போய் விருந்தை சிறப்பித்து வருகிறானா என்பதை செக் பண்ணுறதுக்கு அவனை உழவு பார்க்க இன்னொருத்தனை வைக்கணுன்ட்டு அந்த அதிகாரத்தில் இருக்குது திருக்குறளில். அப்படி இருக்கும்போது அந்த உளவுத்துறை கரெக்டாக மானிட்டர் பண்ணால் இந்த ஆட்சிக்கு இன்றைக்கி இவ்வளோ முட்டு சந்தில் வந்து நிற்குமாம்மா? 4 வருஷமாக ஒருத்தன் வசூல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. டேவிட்சனை உளவுத்துறைக்கு போட்ட அன்னைக்கே தெரியும் இது இங்கே தான் போகுதுன்னு. நான் நினைத்தது நடந்திருக்கிறது. இன்றைக்கி எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காரு பார்த்தீங்களா? வேலை தெரியலையா? அப்படி இல்லாட்டி அரசகுமாரோட அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா சார்? அவருக்கு தன்னை பற்றி மட்டுமே சிந்தனை. இதுதான் பிரச்சனை. நான் என் கெரியரை முன்னேற்றணுன்ட்டு. இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகளும் தன்னை பற்றி சிந்திப்பார்கள். ஆனால் மாநிலத்தின் மீதும் அரசின் மீதும் அவர்களுக்கு அக்கறை இருக்கும். நம்மளை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. நம்மளால் இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரதை நாம் அனுமதிக்கக்கூடாது. இது நம்மளை நம்பி ஒப்படைச்ச பொறுப்பு. டேவிட்சனோட ஸ்டைல் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த பதவிக்கு பவர்ஃபுல் போஸ்ட்டுக்கு வந்துட்டார்ல, 2 வருஷம் முன்னாடி ஒருத்தர் எனக்கு சல்யூட் அடிக்கல, அவன் எங்கே இருக்கான் அவனை கூப்பிடு, அவனை நசுக்கணும். நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன், அதுக்கு இவன் லைக் போடல. நீங்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. டேவிட்சனோட மென்டாலிட்டியை சொல்கிறேன். உளவுத்துறை தலைவராக இருந்து டேவிட்சனை மாற்றி ஏடிஜி ஹெட் குவார்ட்டர்ஸை இந்த கவர்மெண்ட்டில் போட்டுறாங்க. இதெல்லாம் மறந்துருப்பீங்க, கவனிச்சிங்களா இல்லைன்னு ஞாபகம் இல்லை. ஃபேஸ்புக்கில் எழுதுறாருயா டேவிட்சனை? இல்லை சார், நாம் அடிக்கடி பேசுவோம். அவருக்கு வந்து உளவுத்துறை வேலை இல்லை, ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா தான் எப்பயும் இருப்பார். ஃபேஸ்புக்கில் என்ன எழுதுறாருன்னா, எப்போ பார்த்தாலும் சங்கர் ஜிவால் மீது இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம், எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டுட்ருக்காருன்னு ஒரு விமர்சனம் உண்டு. அது இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் ஆஃபீஸருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒரு டேவிட்சன் ஃபேஸ்புக்கில் எழுதுறாரு, எப்போ பார்த்தாலும் மீட்டிங் போடுறது ஒரு நல்ல அதிகாரிக்கு அழகல்ல, அது நேர விரயம்னு எழுதுறாரு. நம்ம அப்போவே நம்ம ஷோவில் பேசினோமா எங்கன்னு எனக்கு பேசியிருக்கேன் தெரியல. நீங்களும் நானுமே பேசியிருக்கோம். எங்கே பேசுறது எனக்கும் ஞாபகம் இல்லை. அப்போது உன்னோட பாஸு அவர் எப்படியாவது வேலை செஞ்சுட்டு போகிறாரு, உனக்குனே வந்துச்சு கருத்து சொல்கிறாராம். இப்போ இப்படிப்பட்ட ஆள் வருண் மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பார்? புரியுதா? பஸ் நம்ம 2 பேருமே சோஷியல் மீடியா ஃபேன். அப்போது திஸ் இஸ் இன்டிசிப்ளின். வாட் டேவிட்சன் டிட் வாஸ் இன்டிசிப்ளின். டிஜிபி சங்கர் ஜிவால் டேவிட்சன் எக்ஸ்பிளேஷன் கேட்டார், என்ன இதில் இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டேன், அப்புறம் தான் அடக்குனார். அதை டெலிட் பண்ணாரா இல்லையான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இவரோட பாஸ்மா உங்களோட சுப்பீரியர்மா, அவரை விமர்சனம் பண்ணி ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்கன்னா அப்புறம் எப்படிமா டிசிப்ளின் இருக்கும் ஃபோர்ஸில்? சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ கேட்டிங்களே. ஆனால் டேவிட்சனே சொல்கிறாருங்க சார், அஜித் குமார் விவகாரத்தில் உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி. நீ தன்னை காப்பாற்றிக்கணும்ல, ஜெயிலுக்கு போகிறாருல, யார் மேலே ஏதோ பேர்டன் ஷிஃப்ட் பண்ணணும்ல. இல்லை, எனக்கு என்னென்னா உளவுத்துறையோட ரோல் வந்து அங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. நீங்கள் கேட்டதனால் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு நீதிபதி திரு சிடி செல்வம், முன்னாள் உள்துறை செயலாளர் திரு பூர்ணலிங்கம் ஆகியோரை கொண்ட 5th போலீஸ் கமிஷன் அமைக்கப்பட்டது. அவர் ஜஸ்டிஸ் சிடி செல்வம் கிரிமினல் லாயர், இஸ் அ வெரி குட் ஜட்ஜ். அவர் அனைத்து தரப்பினரையும் கேட்டு சில பரிந்துரைகளை அளிக்கிறார். இந்த ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் தமிழக முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டது. அந்த பரிந்துரையில் காவல்துறையின் அத்துமீறல்கள் குறித்து என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மிக விரிவான ஒரு பரிந்துரைகளை அந்த ஆணையம் அளித்திருக்கிறது. வாங்கி வச்சுட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தீங்கல்ல, இது என்னையா, இதில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க மாலதி. அந்த அட்டையை கூட திருப்பி பார்த்துருக்க மாட்டாங்க. ஹிந்துவில் விஜயகுமார் எழுதியிருந்தார் அப்போ என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத. இன்றைக்கி வரைக்கும் அதை பிரித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்கப்பா. அவர் ஜஸ்டிஸ் செல்வம் தனக்கு கொடுத்த வேலை இதை நம்ம கரெக்டாக செய்யணுன்றதுக்காக மெட்டிகுலஸாக வேலை பார்த்துருப்பார், எனக்கு சந்தேகம் இல்லை. பிரித்து கூட பார்த்துக்க மாட்டாங்க. அவர் டீட்டெயிலாக இந்த கஸ்டோடியல் டார்ச்சர், போலீஸ் எக்ஸஸ் தொடர்பாக தனியான பரிந்துரைகளை அளித்திருக்கிறார். நீங்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, உளவுத்துறையோட வேலை தான் என்னான்ட்டு, ஸ்பெஷல் பிரான்ச்சு. நான் தான் இந்த ஹையரார்க்கியே நீங்கள் மாற்றிட்டீங்களே, நான் தான் நேற்று சொன்னேன்ல, திருப்பி சொல்கிறேன்ல சார். இப்போங்க சார், முதலமைச்சர் அவர்கள் அஜித்தோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்குறாரு. இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் கூட முதலமைச்சருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அவருக்கு கீழே இருக்க அதிகாரிகள் அவர்கிட்ட கொண்டு போகல. பட் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு லாக்கட் டெத்துன்னு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யோ, அந்த ஏதோ பரிந்துரை இருக்குல்ல, எடுத்துட்டு வா, உட்காருவோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் உட்காரும் போது போலீஸை பற்றி ஃபீடிங் சார்ஜஸ் அப்படி சொல்லும்போது அதை அவங்க திருத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. தம்பி, இதுக்கு பேர் ஃபீடிங் சார்ஜ், சரியா? அந்த காவலர்கள் பந்தோபஸ்துக்கு வராங்க இல்லைப்பா, என்னை எஸ்கார்ட்டு கூப்பிட்டு போகிறாங்கல்ல, என்ன வழியில் அவங்க சாப்பிடணும்ல மதியம். ஸோ எனக்கு கைதிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க இங்கேருந்து, அந்த கான்ஸ்டபிள் சாப்பிடணும்ல, வர்றாங்க கன்னியாகுமரிக்கு பந்தோபஸ்து கூப்பிட்டு போனாங்க சென்னையிலேருந்து எஸ்கார்ட்டு. இன்னும் 5 நாள் சாப்பிடணும், 5 வேளை சாப்பிட்ணும் அவங்க இல்லையா? அதுக்கு அவர்களுக்கு வழிச்செலவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தொகை கொடுக்கப்பட்டு இருந்தது. இது பிரிட்டிஷ் காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் ஃபீடிங் சார்ஜ். ஜெயலலிதா டக்குன்னு, வாட் இஸ் ஃபீடிங்? அனிமல்ஸுக்கு தான் ஃபீடு, ஃபுட் அலவன்ஸ்னு மாற்றுங்க. அதை அந்த தலைவர்களோட அந்த அறிவை நான்
அறிவு அண்ட் கன்சர்ன். புரியுதா? இது என்ன ஃபீடிங் சார்ஜ்? அனிமல்ஸ்க்கு தான் தீவனம், உணவு, ஃபுட் அலவன்ஸ்னு மாற்றுங்கதுன்ட்டு இன்னைக்கு பேர் அஃபிஷியலாக ஃபுட் அலவன்ஸ் என்று மாறிவிட்டது. அது ஒன்று காவல்துறைக்கு இருந்த அதே அமௌண்ட் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு சிறைத்துறைக்கு எல்லாரும் யூனிஃபார்ம் மனிதர்கள் தானே, எல்லாரும் யூனிஃபார்ம் தானே. இல்லை மேடம், இது போலீஸ், அது பிரிசன், இது ஃபயர் சர்வீஸ். நோ 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 நோ, தே ஆல் பிலாங் டு யூனிஃபார்ம் சர்வீஸ். எல்லாத்துக்கும் ஒன்றா ஏற்று அந்த கன்சர்னு. ஸோ அவங்க பவர்ல இருக்கும்போது ஒரு விஷயத்த மேம்படுத்திட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்க முதல்வருக்கு ஒண்ணுமே தெரியல, ஐ மீன் அதிகாரிகள் அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கலன்னு. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப ஏதாவது மாற்றத்தை அவர் கொண்டு வரணும்ல. அந்த ஜனவரி மாதம் நம்ம அங்கே வாங்கி வச்சோமே, அந்த சம்பவமே அவருக்கு மறந்துருப்பார். அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, சார் இன்னைக்கு இந்த ஜட்ஜு ஒருத்தர் டிஎம்கே ஜட்ஜு தான் ஒரு புக்கு கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோங்க சார் இருப்பார். அப்படியா? ஓ, என்ன கல்யாண பத்திரிக்கைனா? இல்லை சார், ஒரு கமிஷன் அது. சரி, என்ன பண்ணணும்? நீங்கள் பாட்டுக்கு நில்லுங்க சார், சிரிச்சுட்டு ஷூட்டு முடிஞ்சவொடனே டேக் ஓகே அப்படின்னு சொல்லி கட்டு சொன்னோடனே நீங்கள் நிறுத்திடுங்க சார் சிரிக்கிறதுன்னு இருப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் இதை நகைச்சுவைக்கு சொல்ல, உண்மையிலே அவருக்கு இப்படி ஒரு கமிஷன் இருக்குது தெரியாது. உண்மையான அக்கறை இருந்தால் அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்த உடனேயே இதில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு பாருங்கன்னு கூப்பிட்டு சொல்லியிருந்தானா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நாமளே மறந்துட்டோம் தானே. ஜஸ்டிஸ் சிடி செல்வம் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் நேற்று தேடினேன் நான். அவர் ஹிண்டோவில் படித்தோமே அது என்னன்ட்டு நேற்று தேடினேன். நாமளே மறந்துட்டோம். இவர் சிஎம் கிட்ட போய் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா. ஸோ கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட்டு, இப்போ இந்த 2 துறையில் இந்த டாஸ்மாக் சொன்னீங்க, இந்த ஆடியோ கிளிப்பு சொன்னீங்க. அடுத்து பள்ளிக்கல்வித்துறையில் இப்படி ஒரு வசூல், இது பெரிய பஞ்சாயத்தாக வேடிக்கை போகுது. 300 கோடி ரூபாய் கொடுத்த ஸ்கூல் ஓனர் வேடிக்கையாக பார்த்துன்னு இருப்பான். அதற்காக 300 கோடி ரூபாய் அவர்கள் கொடுத்து விட்டார்களே என்பதற்காக நிரந்தர அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் அரசாணையும் போட முடியாது இல்லையா? அவன் 4 பேர் 4 இடத்துல பேச போகிறான். எவனாவது இந்த குசும்பு பிடிச்ச ஸ்கூல் ஓனர் 2 பேர் துட்டு கொடுக்குறத வீடியோ எடுத்து வச்சுருப்பான். வெளியே வரும், பேசுவோம். சார், நேற்று உதயநிதி அவர்கள் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய சிலையை திறந்து வச்சிருக்காரு. நல்ல அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு. மாலையில் நடந்த நிகழ்ச்சிமா? முத்தமிழ் அறிஞர்னு சொல்கிறாங்க. ஊப்பி உள்ள அது வரும். அது அதான் என் கருணாநிதி சிலை திறந்து வச்சான்னு வராத, இல்லை கலைஞர்னு சொல்லலாம் சார். அந்த அந்த போர்டில் எழுதி ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அந்த பாட்டிங்கெல்லாம் அவரோட கைக்கு முத்தம் தராங்க. ஸோ அடுத்த எம்ஜிஆராக உருவாகிறாரா உதயநிதி அவர்கள்? அதுக்காக தான் அந்த கேவிங்களை முத்தம் கொடுக்க வச்சு அண்ணே இந்த மாதிரி ஈவினிங் வந்து நீ ஒரு சிலை திறந்து வைனே போதும்னேன்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ள விஷயத்துக்கு வருகிறேன். என்னதான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சில அடிப்படை விதிகளை பின்பற்ற வேண்டும், சரியா? சென்னை மாநகராட்சி எல்லையில் சிலைகளை திறந்து வைப்பதற்கு சென்னை மாநகராட்சி வருவாய்த்துறையில் இதற்கென்று ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவில் நீங்கள் எழுத்துப்பூர்வமான அனுமதியை பெற வேண்டும், உத்தரவு வாங்க வேண்டும். நேற்று உதயநிதி திறந்து வச்ச அந்த 2 சிலைக்கும் அனுமதி பெறுவது பற்றி இதுவரை ஒரு விண்ணப்பம் கூட சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆர்டி சேகருக்கு, அவர் மாவட்ட செயலர் தானே ஆர்டி சேகர், ஆர்டி சேகர் மாவட்ட செயலர் தானே. ஆர்டி சேகருக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுப்பாங்களோ இல்லையோ என்ற சந்தேகம் வந்து விட்டது. சேகர் பாபு வேறு ஆர்டி சேகரை தட்டி விடணுன்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ என்னடா அது நமக்கு சீட்டு கிடைக்குதோ இல்லையோன்ட்டு ஒன்றும் தெரியல அப்படின்னு என்ன பண்ணோடனே பர்மிஷன் எதுவுமே அவங்கள திடீர்னு இந்த அளவு தூக்கி ஒரு சிலையை வச்சு ஒரு சிமெண்ட் இது போட்டு 2 நாளைக்கு முன்னாடி சிலையை வச்சுட்டு ஆனால் வாங்க கொஞ்சம் திறந்து விடுனேன்ட்டு செந்தில்கிட்ட சொல்லி இவர் வந்து நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு? 6 மணி. 6 மணினா ஓகே. காலைல 6 மணியா? இல்லைண்ணா ஈவினிங் 6 மணி. ஈவினிங்னா ஓகே என்று சொல்லி சிலையை திறந்து வைக்கிறாங்களே. ஒரு அரசியல் தலைவருக்கு குறைந்தபட்சம் பர்மிஷன் வாங்க. உங்கள் கவர்மெண்ட்டு தானே. நீங்கள் ஒரு பர்மிஷனை ஃபார்மலாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிங்கன்னா மின்னல் வேகத்தில் அந்த வேலை நடந்து அனுமதி கிடைக்க போகுது இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றம் கொடிக்கம்பங்களை எல்லாம் அகற்றுங்கள் என்று உத்தரவு போட்டு சென்னை நகரில் 30% கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டு விட்டன என்று உயர்நீதிமன்றத்தில் பதில் தெரிவிக்கும் போது ஏன் மீதி இருக்க கொடிக்கம்பங்களை அகற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி கடந்த வாரம் எழுப்பியிருந்தேன். நேற்றே 1.5 நாளோ எழுப்பியிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அனுமதி இல்லாமல் இப்படி ஒரு சிலையை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தால் திறந்து வைத்த துணை முதல்வர் என்ன பதில் சொல்வார்? துளியும் நிர்வாகத்திறன் இவருக்கு இல்லைன்றது தெரியுதா? சார், நீங்கள் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டீங்கன்றதுக்காக நீங்கள் ஆளலாம், ஒன்றும் தப்பு சொல்ல, அதற்கான தகுதியை வளர்த்துக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இது ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட் இல்லையா? எப்போ போய் தரகிறோமே கோர்ட்டு வேறு இப்படி சொல்லுங்குது, பர்மிஷன் வாங்கிட்டீங்களாயா? ஆந்திரா கவர்மெண்ட்லேயே வாங்க போகிறீங்க? உங்கள் கவர்மெண்ட்டு தானே, உங்கள் கார்பரேஷன் தானே. இது மினிமம் ரெக்குயர்மெண்ட்டாக நான் எதிர்பார்க்குறேன். பர்மிஷன் வாங்கியாச்சா? ஃபஸ்ட்டு கேள்வி. இது வரைக்கும் பர்மிஷன் இல்லை. இப்போ சிக்கல் இல்லைனா கூட ஒருவேளை அடுத்த ஆட்சி வந்தால் இடிப்பாங்கம்மா, இடிப்பாங்க, இடிக்கணும். உங்கள் தாத்தாக்கு தான் சிலை திறந்து வைக்கிறீங்க.
அவர் முத்தமிழறிஞர் இந்த நீங்கள் சொன்னீங்களே அது மாதிரி முத்தமிழறிஞர் அந்த போர்டில் அப்படிதான் சார் சரி எழுதி சரி மூத்த தலைவர்னு என்னதான் சொன்னாலும் உங்கள் தாத்தா அவள் தானே. உங்கள் தாத்தாவுக்கு பப்ளிக் பிளேஸில் பர்மிஷன் நம்ம செல தரப்பியா நீ? உங்கள் வீட்டில் தர, குறிஞ்சியில் கடை தரக்கூடாது, சித்தரஞ்சன் சாலையில் தர, மேலே ஒரு 2வது மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டுறீங்களா, அதுக்கு நடுவில் வை அந்த சிலையை, பொது இடத்துல ஏன் வைக்கிற? இந்த லட்சணத்தில் இருக்கிறவங்க தான் நாட்டை ஆள்றதுக்கு துடிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலும் என்ன நடக்குன்றதை புரிஞ்சுக்குங்க. கட்சிக்காரன் கூப்பிட்றானா குறைஞ்சது அது கேட்கணுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஆளை ஏமாற்றுவது எவ்வளவு எளிது இந்த அதிகாரிகளுக்கு. என்ன எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார், அவ்வளோதானே. சாயங்காலம் தானே வர போகிறாரு, சிஎம் ஈவினிங் தான்ப்பா வருவார், நம்ம காலையில் ஜாலியாக இருக்கலாம்ப்பா, அப்படி தானே இருப்பாங்க ஆஃபீஸருங்க. இங்கே சொன்னீங்கல்ல, வழக்கமாக எதுவுமே தோணாமல் ஃபீடிங் சார்ஜ்னு வைக்கிறாங்க. மேடம் ஃபீடிங் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணும், இதான் கோரிக்கையே. மேடம் ஃபீடிங் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணும். யார் வாட் இஸ் ஃபீடிங் சார்ஜ்? அந்த அம்மா உண்மையிலே என்ன நினச்சிக்குது, ஏதோ நாய்க்கு தீவனம் மேட்ரு போல இருக்குதுன்னு நினச்சிக்குது. அவங்க கேட்குறாங்களாம், அதில் டாக் ஸ்குவாட் இருக்கும்ல, டாக் ஸ்குவாடுக்கான்னு கேட்டிருக்காங்க. டாக் ஸ்குவாடுக்கானு இல்லை மேடம், இது மென்னுக்கு பர்சனலுக்கு. வாட் இஸ் ஃபீடிங்? ஃபீட் இஸ் ஃபார் அனிமல்ஸ். அதனால தான் அவங்க லீடரு, புரியுதா? கேட்டாங்களே போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்துருக்குது. இன்னொன்று நீ இது போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட்லாம் தூக்கி போடுங்க மாலதி. நாள் படிக்கிறீங்க, உணவு கொடுத்தோம், வாந்தி எடுத்தார், செத்து விட்டார், காவலர்களை கத்தியில் குத்த வந்தார், படிக்கிறீங்க. மறுநாள் நீங்களே படிக்கிறீங்க, உடம்பில் 24 காயங்கள் இருந்தது போஸ்ட்மார்ட்டத்தில். மற்றதெல்லாம் கூட சரி இது ஒரு நிர்வாக விஷயம்ட்டு விட்டுட்டு போகலாம். நீங்கள் முதலமைச்சர், டிராஃபிக்கில் குளறுபடி பண்ணி உங்கள் கான்வாயை ரோட்டில் நிற்க வச்சுட்ருக்காங்களே 22 நிமிஷம். ஒரு சிஎம் கான்வாய் நிற்கலாமா ஒரு நிமிஷம் ரோட்டில்? கோவம் வந்திருக்கணுமா வேணாம்? அதான் முதல்வர் பாதுகாப்புக்கே இந்த மாதிரியான ஒரு அலட்சியம் இருந்தா ஸோ கடைசி பாமரர்கள் சாமானியர்களுக்கு அந்த போக்குவரத்து குளறுபடிக்கு காரணமான மூர்த்தி தான் இன்று சிவகங்கைக்கு டிஐஜி. தப்பான அதிகாரிகளுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் பதவியை கொடுப்பதால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மூர்த்தி இருந்தார்ல, அப்போ டிசி பள்ளிக்கரணை என்ற நினைவு இல்லை, ஜேசி இருந்தார் அப்போவே. அன்னைக்கு அவரை தூக்கி பந்தாடி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒழுங்காக டிஸ்ட்ரிக்ட் ரேஞ்சை சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பாரா? ராஜேஷ் தாஸ் ஒரு உமன் ஆஃபீஸரை கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு இது எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு ட்ரை பண்ணுறாரு. உமன் ஆஃபீஸர் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் சென்னை டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட் வித் தி ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸு. ராஜேஷ் தாஸ் ஃபோன் பண்ணி மடகி அந்த அம்மாவன்றாரு. பரனூர் டோல்கேட்டில் மடகி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட சாவியை பிடுங்குறாரு ஒரு எஸ்பி. அந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் வைக்காமல் நீங்கள் அவருக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கொடுத்தீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு மைக்கில் கத்துறாரு. தெரியுதா? ஒரு அதிகாரி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி நீ இவ்வளோ வரதட்சணை கொடுக்கணும்னு சொல்லி ஏமாற்றி அந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே வெளியே தெரிந்து விட போகிறதோ என்று அந்த தடயங்களை அழித்து இன்னும் அந்த கிரிமினல் ட்ரையரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நீங்கள் பதவி கொடுத்ததோடு இல்லாமல் பதவி உயர்வையும் கொடுத்து ஒரு ரேஞ்சு கொடுத்து நீங்கள் உட்கார வச்சுருந்தீங்கன்னா வரம் தரும் வருண் இப்படி வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. ஒருங்கினத்தை எப்படி ஊக்குவிக்கிறாங்க பாருங்க. இதனால தான்மா இதெல்லாம் நடக்குது. நான் மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதனால் தான் இதெல்லாம் நடக்கிறது. இல்ல சார், புரியுது சார். கான்சென்ட்ரேஷன்லாம் தன்னை எப்படி ப்ரோமோட் பண்ணிக்கிறதுலயே இருந்ததுன்னா சர்வீஸ்ல எப்படி இருக்கும்? உங்களோட வேலை இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது என்பது அந்த அடிப்படையை மறந்துட்டீங்க நீங்க. ஒரு டிஜிபி இப்படி பண்ணாதன்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் அதுவே ஒழுங்கினா ஒரு கான்செப்ட்ல விட்டு வருண் வரம் தந்தார். வீடியோவில் பேசுறது வரம் தரும் வருண் சீரியலுக்கு நல்லா இருக்குது இது பேர். வரம் தரும் வரும் நல்லா இருக்கா? சிலையை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் அனுமதிச்சுட்டு நடந்துக்கிட்டு தானே சார் இருக்குது. ஏப்பா வண்டி வந்துச்சாப்பா? பைக் பிரசாத் வரல. பைக் பிரசாத் 20 நாளாக ஷோலையே கத்திட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் பார்க்குறான். நேற்று புகார் அனுப்பியாச்சு, வழக்கு போட்டாச்சு. இப்போ ஏன் பொம்மை முதல்வன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? எனக்கு இன்னைக்கு காலையில் வீடில் படித்த உடனே எனக்கு என்ன நம்ப முடியல. எனக்கு 100 கோடியான்ட்டு நான் ஃபஸ்ட்டு அதிர்ச்சி அடைஞ்சேன். அப்புறம் பார்த்தா சார் அதில் தப்பாக போட்டிருக்காங்க சார், 300 கோடி சார்ன்றாங்க. 4 வருஷமாக ஒருத்தன் பர்மனன்ட் ரெகக்னிஷன் தரேன்னு தமிழ்நாடு பூரா ஸ்கூலில் வசூல் பண்ணிட்டு இருக்காயா? அதுவும் அவர் பேரையும் அவங்க மனைவி பேரையும் பயன்படுத்தி. இது பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கே தெரியல. அவர் தம்பி தாயகம் திரும்பியதற்கு விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் மகேஷ். இந்த ஆட்சி தொடரணுமாப்பா? இது எனக்கு ஆதங்கம். புரியுதா? ஏதாவது ஒரு துறை ஒழுங்காக நடக்குதாயா? இவங்களுக்கு யாருக்குமே ஆள தெரியலப்பா. அதுவும் ஸ்டாலினுக்கு சுத்தமாக தெரியல. சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம இந்த பிரகாஷ் ராஜ் பிருத்திவிராஜெல்லாம் நடித்த ஒரு படம் ஒன்று இருக்கும், மொழி. அதில் இந்த MS பாஸ்கர் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஞாபகம் இருக்கா? என் பையன் எங்கே சார் இருக்கான் ஒரு மாதிரி. அவர் 30 வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பாரு. 30 வருஷம் முன்னாடி விளையாண்ட கிரிக்கெட் பிளேயர்லாம் சொல்லிட்டு இருப்பார், அசருதீன் செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பார். அங்கே அந்த ஃப்ளாட்டில் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கார் சிஎம். என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் மட்டும் இல்லை,
ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் ஒரு தொழிலதிபர் சென்று முதல்வரை சந்தித்துட்டு வந்திருக்கிறார். என்ன சார் சொன்னார்னு கேட்டேன். அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை ஒரு கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக அலையன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்கார் தொழிலதிபர். சிஎம் ஒரு பிரச்சனை இல்லை 200 ப்ளஸ்ன்றாராம் சிஎம், தெரியுமா? உண்மையிலே நம்புகிறாரு. இவங்க பேமெண்ட் கமெண்ட்லாம் பண்ணி ஒரு செட்டிங் பண்ணி எக்கனாமிஸ்ட் மேகசினில் ஒரு திராவிட மாடல் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வர வச்சிட்டாங்க. அதுவும் பெய்டு ஆர்டிக்கல். இவர்கிட்ட போயிட்டு, சார் எக்கனாமிஸ்ட் வந்து வேர்ல்டில் இந்த மாதிரி நம்பர் 1 மேகசின், அதில் பாருங்கள் சார் ஆர்டிக்கல் அப்படின்னு போய் காமிச்ச உடனே அப்படியே நம்பிக்கிறார். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வர வைக்க முடியுன்றது அவருக்கு தெரியல. ஸோ இப்படி கனவு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் வந்து நாட்டை ஆளக்கூடாது பாஸு. எம்எஸ் பாஸ்கர் சிஎம் ஆகுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மொழி படம் தானே, அது மொழி தானே, மொழிதான். அதில் இருக்க எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் நாட்டை ஆண்டா என்ன ஆகும்? எல்லாரும் அதிகாரி பூரா சந்தோஷமாக இருக்கான். மக்கள் எப்படி தவிச்சிட்டு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நாம் இதை கடக்கவே கூடாதுன்னு இருக்கேன். அஜித்குமாரோட அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்பா சின்ன வயசுலேயே செத்து போயிடுறாரு. இட்லி வியாபாரம் பண்ணி வளர்த்துருக்கியா பிள்ளைங்களை, தெரியுமா? 10th ஃபெயில் அவன், ட்ராப் அவுட்டு. கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, அவருக்கு வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு யூனிஃபார்ம் வந்து ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நினைப்பான். சந்தோஷமாக செய்வாரான். அவர் அதை உடச்சி தானே தின்னுட்டு இருக்கு அந்த குடும்பம். அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டரும் இல்லை சார், எதுவுமே இல்லைப்பா. ஏன்பா இருக்கான் ஒரு தம்பி, அம்மா ஏதோ வேலை செய்யுது, இட்லி வியாபாரம் பண்ணி வளர்த்துட்டாங்க, படிப்பு வரல, ஒரு யூனிஃபார்ம் போட்டு பத்திரகாளி அம்மனுக்கு நான் தான் இன்சார்ஜுன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக அந்த குடும்பம் இருந்துகிட்டு இருக்கு. போய் இன்றைக்கி நாசம் பண்ணிட்டீங்களா? இதுக்கு ஒரே காரணம் பொம்மை முதல்வர் தானே, யோசிச்சு பாருங்க. இது மாதிரி 30 இன்றைக்கி ஜூனியரில் கவர் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இப்போ நல்ல பியூட்டிஃபுல்லான சீன், ரொம்ப அழகான ஒரு படம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அக்யூஸ் ஒருத்தனை போட்டு போலீஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க, இவர் செல்ஃபோனில் வீடியோ கால் பேசின்னு இருப்பார். உண்மையிலே அதான் நடக்குது. அப்போ எப்படி தொடரலாம் அந்த ஆட்சி? அதுக்கெல்லாம் சேர்த்து முடிவு கட்டுவாங்க சார். நாம் வந்து தைலாபுரம் அன்றைக்கி போன அன்றைக்கி தான் வந்து செல்வ பெருந்தகை வந்து காலைல போய் மீட் பண்ணிட்டு வந்தார். சரி, இப்போ அதிமுக தரப்புலேருந்து யாருனாச்சும் போய் சந்தித்தா அது வந்து ஒரு வேளை அவங்க அந்த கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை ஏன் போய் மீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளே வந்து அன்றைக்கி பேசும்போது தெரில என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து செல்வ பெருந்தகை வந்து ஏன் மீட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை பேட்டி அடிச்சிருக்காரு. இதில் என்ன இருக்குது, 2011 வந்து எங்களுக்கு மாமதாசிய கூட்டணிக்கு வந்தாலும் பெரிய விஷயம் இல்லை, 2011 விசிகாவும் பாமகவும் கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது குறித்து வந்து விசிகா தரப்பில் ஒரு கடும் எதிர்ப்பு. என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாமக இருக்கிற கூட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், அப்படி வந்து நீங்கள் அங்கே போய் சந்திச்சுட்டு இந்த மாதிரி எப்படி பேட்டி கொடுக்கலாம். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலைனா ஓரளவு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கலாம், சட்டமன்ற தேர்தலில் விசிகா தான் வந்து பலம் வாய்ந்த கட்சி, வட தமிழகத்தில் திமுக வெற்றி பெறுவதற்கும் நாங்கள் தான் காரணம், இதெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் காங்கிரஸோட எங்களுக்கு அதிக தொகையை தரணும் அப்படின்னு விசிகா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த 2வது போர்ஷன் கோரிக்கை சரியா? இது இந்த கூற்று சரியா? காங்கிரஸை விட நாங்கள் தான் பலம் வாய்ந்த கட்சி என்று விசிகே கிளைம் பண்ணது சட்டப்பேரவை தேர்தலில் சொல்கிறாங்க. சட்டப்பேரவை நான் தான் சொல்கிறேன், அது மிக சரியான கூற்று தான் சார். எப்படிப்பா இது என்ன கட்சி அது என்ன கட்சிப்பா? அது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? அது காங்கிரஸ் பேர் இயக்கம் இல்லை, உண்மையிலே அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதிகமானு கேட்குறேன். நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். நான் இல்லை சார், இப்போ எனக்கு 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியல. 2021 தேர்தலில் திமுகவில் ஸ்டாலினே சொல்லிருக்காருல, வட தமிழகத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமே விடுதலை. அது உண்மை. ஆதவர்னு சொல்லியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து விசிகா கூட ஒரு முரண் வருதோ அப்போல்லாம் வந்து அமைச்சர்கள் கூப்பிட்டு பேசுவாங்க, அது வந்து சால்வ் பண்ணப்படும். ஓகேங்களா? காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை, அவங்க வந்து திமுக கூட்டணி தான் இருக்கணும். விசிகாவுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து லைக் பாஜக இருக்கிறதால போல் இன்னொரு விஷயம் வந்து, சரி நம்ம எதுக்கு போகணும், இங்கே நம்மளுக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு வார்த்தை போர் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தான் இருந்தது. எங்களுக்கு வந்து அதிக சீட்டு கொடுக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு வார்த்தை போர் வந்தது. அதில் வந்து திமுக வந்து விசிகா வந்து திமுக கூட்டணியே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து முதல்வர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து, உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு மரியாதை தரோம், அதிக சீட்டு தரோம் அப்படின்னு கூட சொன்னார். தெரியும்ல உங்களுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க கண்டினியூ ஆகுறாங்க. நீங்கள் எப்படி இந்த இன்சிடென்ட்லாம் பார்க்குறீங்க? இது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3 டைம் எம்பி அண்ட் சீனியர் மெம்பர் ஆஃப் ராகுல் காந்தியோடு நெருக்கமானவர் என்று அறியப்படக்கூடிய திரு மாணிக்கம் தாகூர் அவர்களே செல்வப்பெருந்தகையின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் காங்கிரஸ் தலைமையின் அனுமதியோடு
செல்வ பெருந்தகை இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுப்புகிறார். நேற்றைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் தான் இது வந்திருக்கு. இந்த ராமதாஸ் மீட்டை நான் சீரியஸ் இடத்துல இந்த ஆளை போய் பார்த்த வேலை இது. ஆனால் அதற்கு பிறகு வந்து பாமக கூட்டணிக்கு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாமகவின் கொள்கை திமுகவுக்கு ஏற்ற கொள்கை இல்லைன்னு திமுக ஒரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு 2006 மற்றும் 2011 பாட்டாளி மக்கள் கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கவில்லையான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு சொல்கிறது தான் ரொம்ப ஒரு விஷமத்தனமான ஒரு கருத்து என்று நான் பார்க்கிறேன். தொல் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்று பலமுறை சொல்லியிருக்கிறார், தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இந்த பாமக கூட்டணிக்கு நீங்கள் வரவேற்றீங்கன்னா அது விசிகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தாதா என்ற எழுப்பப்படும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேள்விக்கு திருமாவளவன் அவர் கட்சி தொடர்பாக முடிவெடுக்கும் எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. அதே சமயம் திமுக தலைவருக்கு கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் எல்லா உரிமையும் உண்டுன்னு சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகளை வெளியில் போகணும்னு சொல்கிறாரோ என்று தோன்றுகிறது. நான் இந்த நேர்காணலுக்கு பிறகு எல்லாத்தையும் ஒரு நியூ டைமென்ஷனில் நான் பார்க்குறேன். விசிகேவை வெளியில் அனுப்புறது அல்லது விசிகே ஏற்கனவே தாவேகோவோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இது நடத்தப்பட்ட சந்திப்பா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் எனக்கு இப்போ பார்க்க தோன்றுகிறது. ஒருவேளை வந்து செல்வ பெருந்தகைக்கு வந்து அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருக்கலாம். நான் நேற்று சாதாரணமாக இருந்தாலா ஒரு காட்டா டீமை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாலும் வீடியோ எடுத்தாரன்ட்டு தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். இது திட்டமிட்டே நடத்தப்பட்டதோ என்ற சந்தேகம் எனக்கு இந்த நேர்காணலை நான் பார்க்கவில்லை. நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. இது இந்த ஆன்சரை பாருங்கள். வெளில போனால் போன்றது தானே மீனிங் இதுக்கு. பாமக இடம்பெறும் அணியில் விசிக இடம்பெறாது என்று திருமாவளவன் பலமுறை சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு விடுப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தாதன்றதான் கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் பற்றி முடிவெடுப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு, திமுக பற்றி முடிவெடுப்பதற்கு திமுக தலைவருக்கு முடிவெடுக்கிறது. சரியான நேரத்தில் திமுக தலைவர் உரிய முடிவை எடுப்பார். அது திமுக காரங்க சொன்னால் பரவாயில்ல சார். இவர் எதுக்கு நீ யாரு? அடுத்தது விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக காங்கிரஸ் அணியில் இருந்து 2011 தேர்தலை சந்தித்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாதுன்னு அடுத்தது சொல்கிறார். கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாரு இல்லையா? ஆமாம். இன்னொன்று இடம் எங்க சார் இருக்கு? தேமுதிகவை கூப்பிடுறீங்க, விசிக வெளில போமா, விசிக வெளில போக சொல்றாங்கம்மா. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, லைக் விஜயால வந்து உங்களுக்கு லைக் தலித்ஸோட அவுட் ஃபுல்லாக விஜய்க்கு போகுது. ஸோ விசிகை வச்சிருந்தாலும் ஒரு பிரோஜனம் இல்லை, எதுக்கு அவங்களுக்கு 6 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டைமென்ஷன் இருக்கலாம்ல சார். நான் சொல்கிறது சரிதானே? மரக்காணம் சம்பவத்துக்கு கலவர சம்பவத்துக்கு பிறகு அண்டு இந்த இளவரசன் திவ்யாவுக்கு பிறகு அந்த நாடக காதல் என்ற நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்ததற்கு பிறகு விசிகே மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இது எதுக்கு பிறகுன்னா 2011 பாமக விசிகே ஆகியோர் ஒரே அணியில் திமுக அணியில் இருந்திருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அந்த பதில் கேள்வி கேட்கிறார்கள். விசிகே பாமக இடையான உறவு, அந்த இளவரசன் திவ்யா விவகாரம், நாடக காதல் என்ற அந்த விவகாரம், அதற்கு பிறகு பிளவுபட்டு 2 பேரும் கொள்கை ரீதியாக வேறு வேறு திசையில் சென்று விட்டார்கள் என்று கேட்கறதுக்கு ஒரு பெரிய சிந்தனை செல்வர் இல்லை அவர் செல்வ பெருந்தகை. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பானும் அமெரிக்காவும் கூட்டணி வைத்திருக்கிறதே. இப்படி அம்பேத்கரே வந்து இது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் எடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறை தவறு, தேவையற்றது. தவறுன்னு சொல்ல, their perspective is unwarranted. என்ன அது? அவரோட பெர்ஸ்பெக்டிவை இவர் யார் சொல்றதுக்கு? ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அது. எனக்குமே அப்படி தான் தெரியுது. இல்லை, ஒருவேளை திமுக வந்து டைரெக்டாக விடுதலை சிறுத்தைகள் அடிக்காமல் செல்வ பெருந்தகையை விட்டு அடிக்க சொல்கிறாங்களோ? அது என்னது, விக்கிரவாண்டியில் வந்து விஜய் வந்து மாநாடு நடத்தினார். எப்போவுமே வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா மதுரையில் தான் ஆரம்பிப்பாங்க. அவர் விக்கிரவாண்டியில் வச்சு இது காரணம் வந்து அவர் சர்வே கண்டிப்பாக எடுத்திருப்பார். வட தமிழகத்தில் தான் செல்வாக்கு அதிகம், குறிப்பாக வந்து தலித் மக்களுக்கு மத்தியில் வந்து தனக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணுறதுலாம் அதான் வச்சார். அந்த வாக்குகள்லாம், அதாவது விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள்லாம் இனிமேல் விசிகேக்கு போகாமல் விஜய்க்கு போகுது. இனிமேல் நாம் வந்து எதுக்கு விசிகே? ரொம்ப சீரியஸான விஷயம்ப்பா. நான் இது எனக்கு உண்மையிலே நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சீரியஸ்ப்பா. நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஏன்னா சார், நானே ஆக்சுவலாக கேட்டேன், தொடர்ந்து அரசியல் கவனிச்சுட்டு வர்றதுனால திமுக நீங்கள் ராமதாஸை சந்திச்சதை பற்றி கேட்டீங்க, அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லைமான்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டு இந்த நேர்காணல் நான் பார்க்கலன்றேன். திமுகவில் வந்து சீனியர் ஆட்கள் எல்லாரோடைய ஆப்சன்ஸை பற்றி பேசுகிறோம், அதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கு திமுக தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் கண்டினியூவாக நீங்கள் பாருங்களேன், தேமுதிகவை போய் இவர் சந்திக்கிறாரு, அதுக்கப்புறமா பாமகவை போய் இவர் சந்திக்கிறார். ஸோ அந்த பொறுப்பு அவரே எடுத்துக்கிட்டாரா இல்லை கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் வருது சார். நம்ம கொடுக்காம இதை செய்ய முடியாதுமா, இந்த பேட்டி வராது.
ராமதாஸை பார்த்தது அவரோட இனிஷியேட்டிவ். ஓகே, இந்த பேட்டி வராது, அப்போ திமுக தலைமை சொல்லாமல் வராது. அப்போ அது தப்பு தானே சார்? திமுக வந்து எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். அவ்வளோதான், அந்த கட்சி இறுதி கட்டத்தில் இருக்கிறது. சிந்திக்கிறதே அவுட் சோர்ஸ் இல்லை பண்ணிடல சார், வெல்வ பிறந்தையை வச்சு கொடுக்கறதுக்கு காரணம் அவரும் ஒரு தலித், இவரும் ஒரு தலித். இது ஒரு ரீசன். ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இப்போ வந்து வேற ஆர்எஸ் என்ன வேணாலும் பேசலாம். அவர் ஆர்எஸ் பாரதியோ வேற யாருனாச்சும் பேசுனாங்கன்னா சாதி கோணம் வந்துடும் அதில். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த இந்தியன் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸோட பேட்டியோட சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோன்னா அவங்க தேவையில்லை வெளில போன்றதான் மீனிங். இதை ஆர்எஸ் பாரதி சொல்லியிருந்தாங்கன்னா மொழியாருக்கு பேச்சை பற்றியாண்டு வரும். கரெக்டா? ஆராசா இந்த வேலையை செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு ஆராசா செய்ய மாட்டார் சொல்லிட்டார். இப்போ செய்ய மாட்டார். அவர் விசிகே பர்சனலாகவே விரும்பக்கூடியவர். விரும்பக்கூடியவர். அப்புறம் அவரை தலித் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? எக்ஸாக்ட்லி. இவர் புரோக்கர் இருந்தால் ரவுடித்தனை தானே முழு நேர வேலை, இது போய் பண்ணியான்னு சொன்னோன்னே இந்த பேட்டி தான் இந்த திஸ் இஸ் வெரி க்ரூஷியல். இந்த பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ஒற்றுமையெல்லாம் தவிர்த்து இதுக்கு செல்வ பிறந்தைக்கு சொல்கிற பதிலை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோரெல்லாம் தவிர்த்து 2026 வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவசியமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அது அவசியமா இல்லையான்றதை முதலமைச்சர் முடிவு பண்ணிக்குவார். ஆனால் நான் இப்போது இதை பற்றி சிந்திக்கவில்லை. அடுத்த 50 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளில் என்ன நடக்கும் என்பதை நான் சிந்திக்கிறேன். சிந்தனை செல்வரில் தத்துவஞானி சாக்ரட்டிஸ் 100 வருஷத்துக்கு சிந்திக்கிறார். சிந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பகுஜன் சமாஜ்ல சிந்திச்சாரு, அதுக்கப்புறம் விசிகேல சிந்திச்சாரு, புதிய தமிழகத்தில் சிந்திச்சாரு, புதிய பாரதத்தில் சிந்திச்சாரு, புரட்சி பாரதத்தில் சிந்திச்சாரு. இப்போ காங்கிரஸை சிந்திக்கிறார். அடுத்து திமுகல போய் சிந்திப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படிதான் இருக்கு. இப்போவே திமுகவில் தான் சிந்திச்சுட்டு இருக்கேன். அதான் அஃபிஷியலா நான் இன்னைக்கு விசிகே பாமக இருக்கிறது. அடுத்த 50 அல்லது 100 ஆண்டுகளில் என்ன நடக்கப் போகிறது என்பதை யோசித்து பாருங்கள். எதிர்கால தலைமுறையினர் பற்றி யோசித்து பாருங்கள் சொல்லிட்டு இந்தியா அலையன்ஸ் ஒற்றுமையாக இருக்கிறது கடைசியாக முடிக்கிறார். அதுக்கு பிறகுலாம் பிஜேபி பற்றியது, அதனால் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் திஸ் இஸ் அன் அசைன்மெண்ட் கிவன் பை டிஎம்கே ஹை கமாண்ட். நீங்கள் சொன்னது போல் அவுட் சோர்ஸ் செய்திருக்கிறார்கள். நீங்கள் 2 பேருமே கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. லியோ சொன்னது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒன்ட்ட இருக்க ஓட்டில் தான் விஜய் தூக்கின்னு போயிட்டார். நீ எதுக்கு இப்போ ஓட்டு அங்கிட்டு போயிடுச்சு, ஓட்டு இருக்கிற பாமக தான் எங்களுக்கு வேணும். இதுதான் இவரோட சொன்னதுக்கான மீனிங். நீங்கள் சொன்னதுக்கான மீனிங்கும் சீனியர்ஸு இல்லை. எதை சொன்னாலும் செய்கிறதுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்கிராப்பு கான்ட்ராக்ட் வச்சுருக்கிற ஆள்கிட்ட சொன்னால் எது வேணுமானாலும் செய்வார். அதனால் அவர் இந்த வேலையை செய்கிறார். இதை சென்ஸ் பண்ணிவிட்டு தான் மாணிக் தாக்கூரை விட்டு ரியாக்ட் பண்ண வச்சுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். விசிக்கு அன்வான்ட். அடுத்த போர்ஷனில் டீட்டெயிலாக பேசுவோம். சார், நேற்றைய தினம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் வந்து தீர்மானங்கள் 2 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றினாங்க. ஒன்று வந்து விஜய் தான் முதல்வர், கூட்டணி குறித்து எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுப்பார். இன்னொன்று வந்து பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி எடுத்தாங்க. நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு விஜய்க்கு வாழ்த்துக்கள். நேற்று நாம் ரொம்ப இயல்பாக காலையில் நடந்த ஷூட்டில் கிட்டத்தட்ட தனி அணின்னு சொன்னோம் இல்லையா? அந்த டிடி நெக்ஸ்ட் லே அவுட்டை பார்த்துட்டு நம்ம சொன்னோம் திமுகவோட ஓரணியில் தமிழகம், அதிமுகவோட என்னப்பா அது வாயில நுழையில் தமிழகம் மீட்போம், உரிமைகளை காப்போம், தமிழகம் மீட்போம். அது விஜயோட கேம்பெயினும் இன்னைக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட பிற்பகலில் அது மும்முனை போட்டி என்று நம்ம காலையில் பேசியிருந்தோம். பிற்பகலில் விஜய் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகாரிகளை அனௌன்ஸ் பண்ணிட்டார். தி கேம் ஹாஸ் பிகன். ஃபஸ்ட்டு விஜய்க்கு வாழ்த்துக்கள். துணிச்சலான முடிவு. இன்றைக்கி வந்து கூட்டணி இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்ற என்னுடைய கருத்தில் இப்போதும் மாற்றம் இல்லை. அது வெற்றி பெற முடியுதோ இல்லையா பரவாயில்ல, நான் தனியாக நின்றுக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா? அதுக்கு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஹூ இஸ் த நேத்தே நம்ம சொன்னது தான், ஹூ இஸ் த பெஸ்ட் அப்படின்றத மக்கள் தீர்மானிப்பார்கள். எல்லாரும் போய் மக்களோட நம்பிக்கையும் அன்பையும் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. இந்த 8 மாதத்தில் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் எடுக்கிற இஷ்யூஸு, ஹவ் யூ டேக் தி இஷ்யூஸ், ஹவ் யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப், அண்ட் இது போக கூட்டணி பல்வேறு விவகாரங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டித்தான் யார் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு சரியானவர்கள் என்பதை மக்கள், அதிமுக அணியா விஜயா என்பதை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இல்லை திமுக ஆட்சியே, அப்பாவோட ஆட்சியே
ரொம்ப சிறப்பாக இருக்குது என்றும் மக்கள் தேர்ந்தெடுத்தால் நாமும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து திரு விஜய் அவர்களுக்கு அவர்களோட துணிச்சலுக்கு வாழ்த்துக்கள். இட்ஸ் அ வெரி போல்டு டிசிஷன். எப்படி வந்து கெரியரோட பீக்கில் வந்து சினிமாவை தூக்கி ஓரமாக கடாசிட்டு வந்தாரோ அதே போல் நான் தனியாக தான் போவேன் என்று இறங்குவதற்கும் அசாத்திய துணிச்சல் வேண்டும். அதனால் ஃபஸ்ட்டு அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹவு சக்ஸஸ்ஃபுல் விஜய் கேன் பி அண்ட் ஹூஸ் ஓட்ஸ் விஜய் வில் டேக், இதை டிஸ்கஸ் பண்ணுறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு விஜயோட கான்ஃபிடென்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்கும்ன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே பேசியது விசிகே ஹேஸ் பிகம் அன் அன்வான்ட் பார்ட்டின்னு சொன்னோம். வாட் இஸ் ஏற்கனவே சண்முகமும் பேட்டி கொடுத்துருக்காரு, அதையும் பார்க்கணும். இதுக்கே கூட விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது விஜய்க்கு யாரிடம் இருக்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு செல்லும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் 2 பார்ட்டிக்கு எதிராக கிளியர் பொசிஷன்ஸ் எடுத்திருக்காரு. ஒன்று, மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற ரெண்டுமே ரூலிங் பார்ட்டி. இவர்களுக்கு எதிராக ஒரு வலுவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அண்ட் இப்போது ஒரு ஏடிஎம்கே ஓட்டர்ஸோட ஆவரேஜ் ஏஜ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரஃபா இருக்காங்க சார், 20லே இருக்காங்க. 20லே இருக்காங்க. மெஜாரிட்டி 30+. அந்த 30+ல் இருக்கக்கூடிய, நான் கேட்குறது தேர்தல் நேரத்தில் முடிவெடுத்து வாக்களிப்பவர்களை பற்றி நாம் இப்போது பேச வேண்டாம். ஒரு 30+ல் இருக்கக்கூடிய 30 அண்ட் அபவ் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே சிம்பத்தைசர், காடர்ஸ், மெம்பர்ஸ், இவர்கள் இந்த கட்சியில் விஜய்க்கு வாக்களிக்க சாத்தியம் இருக்கிறதா? பெண்கள் வாக்களிக்க சாத்தியம் இருக்கு. ஸோ ஆண்களுக்கு வந்து அரசியல் நிலவரம் தெரியும். ஸோ அதனால் வந்து பெண்களுக்கு அரசியல் நிலவரம் தெரியாதுன்னு சொல்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட் தம்பி. இல்லை சார், நான் அப்படி சொல்ல சார். எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் வந்து விருத்தாச்சலத்தில் போட்டிட்டார். அப்போ வந்து அவருக்கு போன வாக்குகள் வந்து பெரும்பாலான வாக்குகள் வந்து பெண்களோட வாக்குகள். ஓகேங்களா? அவர் ரிஷவந்த் நிற்கும் போதும் வந்து அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அது குறைஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு 30+ல் இருக்கவங்க வந்து இந்த லைக் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பொலிட்டிக்கலில் லைக் ரொம்ப வந்து ஆழமாக பார்க்குறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஆண்கள் வந்து இப்போது நம்ம ப்ரோக்ராம் நீங்கள் வந்து யூடியூப் அந்த இதை பார்த்தீங்கன்னா பெண்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக 90-10. ஸோ அப்போ வந்து யாரை வந்து ரொம்ப உற்று நோக்குறாங்கன்னா ஆண்கள் தான் உற்று நோக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எப்படி முடிவு எடுக்கணும்னு தெரியும். பெண்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல நான். அவங்க வந்து பர்சனலாக சில விஷயங்களை அடிபட்டிருப்பாங்க. இந்த அரசு நம்மளுக்கு என்ன செஞ்சது, 1000 ரூபா கொடுத்ததா இல்லையா, இலவச பேர். நான் ஏடிஎம்கே பற்றி சொல்கிறேன். 33.29 அதிமுகவோட வாக்கு. ஆமாம், 21 எலெக்ஷனில். இதில் சரி பாதி என்று வைத்துக்கொள்வோம், 15 அல்லது 16 என்று வைத்துக்கொள்வோமே, 16 அல்லது 17 கூட வச்சுக்கோங்க. இந்த 17இல் எத்தனை சதவிகிதம் விஜய்க்கு செல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மிக திமுகவோட கம்பேர் பண்ணும்போது மிக குறைந்த அளவில் தான். நான் ஒன்றா போவோம். நம்ம ஒரு 4-5 போகலாம் அதிகபட்சம் நான் சொல்கிறது. ஓவராலாக 33.3ன்னு வச்சுக்குவோம். 33.30% அதிமுக என்ற கட்சியோட வாக்கு. சரியா? அந்த 33ல் 5 போகணும்னு வச்சுக்கலாமாப்பா? ஏற்கனவே 39 எடுத்திருக்காங்க சார் 21ல். நீ ஓவரால் சொல்கிறேன், நான் வந்து ஏடிஎம்கே மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் தனித்தனியாக வரேன். சரி, ஓகே. 33 நான் ஏடிஎம்கே மட்டும் சொல்கிறேன். பிஜேபியில் இருக்க அந்த 2.62 இருக்குல்ல, 21ல் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் பிஜேபி மட்டும் வாங்கினது 2.62. அது அப்படியே அங்கே தான் போகுது. அதனால் அதை பற்றி நம்ம விவாதிக்கவே வேணான்றேன். சரி, அப்போ 33ல் 29%, 27 27 ஏடிஎம்கே அப்படியே வாங்கணும் வச்சுங்க. இது நம்ம ஒரு இதே அரித்மெட்டிக் 26ல் ரிப்பீட் ஆகுன்றதுக்கு there is no guarantee. பட் ஒரு அனாலிசிஸ், ஒரு ஐடியாவுக்காக நான் இதை விவாதிக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. 27 அதை விட்டுருங்க. நீங்கள் இதை சொல்லுறீங்களேம்மா. ஸோ பொதுவாக பெண்கள் எப்படி வாக்களிப்பாங்கன்னா, தன் குடும்ப தலைவன், கணவர் என்ன சொல்கிறாங்களோ அப்படி வாக்களிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேக்ஸிமம் இருக்கும். பட் இது ஒரு லியோ சொல்கிறது முக்கியமான ஃபேக்டர். அவங்களுக்குன்னு விருப்பம் இருக்கும். வேறு ஒரு சேஞ்ச் இருக்கட்டும், வீட்டுக்காரர் போய் ரெட்டலைக்கு போடணும், நான் விஜய்க்கு போடுறேன் என்ற முடிவை பெண்கள் எடுக்கலாம். நான் இள வயது பற்றியே பேசலை. யங்ஸ்டர்ஸு ஏடிஎம்கேக்கு வரும் என்றே நான் நினைக்கவில்லை. கன்வின்ஸ் பண்ணுற வேலையை ஏடிஎம்கே இன்னும் செய்ய தொடங்கலை. யங்ஸ்டர்ஸை ஈர்க்கிறதுக்கும்
அதிமுக நல்லாட்சி தரும், நம்பி எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று இளம் தலைமுறையினரை பிலோ 30 கேட்டகரியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே இது வரைக்கும் எந்த வேலையும் செய்யலை. அதனால் நான் அவங்கள பரிசீலனையிலே எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஒரு 27%ன்னு வச்சுக்கலாம். 33.3லேருந்து 27%ஆக அதிமுகவோட வாக்கு வங்கியை விஜய் குறைப்பார் என்று வைத்துக்கொள்ளலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்கு சதவீதம் 37.7. கூட்டணியோடு சேர்ந்து அவர்கள் பெற்றது 45.38. அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்றது 39.71. சரிங்களா? இப்போது இந்த 45.38 இது டிஎம்கே மட்டும்னு எடுத்துக்கோமே, 37.7 இருக்குது. இந்த 37.7ல் எவ்வளவு சதவிகிதம் திமுகவுக்கு செல்லும் என்று நினைக்கல. அங்கேயும் பெண்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், அங்கே ஆண்களையும் கணக்கில் எடுத்துக்கலாம் இல்லையா? நான் இந்த 4 வருஷத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, நீங்கள் வந்து அது ஏடிஎம்கேக்கு இல்லை டிஎம்கேக்கு விழுந்த எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டை நீங்கள் ஏடிஎம்கே கேடஸ் மட்டுமே ஓட்டாக பார்க்கணும். டிஎம்கேக்கு விழுந்த ஓட்டை நம்ம அப்படி பார்க்க முடியாது, அது ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கும். இப்போ நான் திமுகவுக்கு தான் போட்டேன் 21ல், ரைட்டா? இப்போ போட வேணும்னா ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சினால விழுந்த வாக்குகள். ஆனால் ஏடிஎம்கே இல்லை, அவன் அதிமுக காரனா, பிஜேபி கூட இருந்து நான் அதிமுக. திஸ் வாஸ் மை ஆர்குமெண்ட். ஓகேவா? நான் ஏற்கனவே தொடக்கத்திலே நான் சொல்லும்போது சொன்னேன். ஏன்னா அந்த 37% 33.29% விழுந்திருக்குல்ல, அதில் பெரும்பாலும் அதிமுக சிம்பத்தைசர், அதிமுக சப்போர்ட்ரு, அதிமுக மெம்பர்ஸு, இது மாதிரியான வாக்குகளாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபி கட்சி பிடிக்கலனாலும் கூட்டணியில் இருக்குதுன்னு போட்டவன் அதில் இருக்கான். ஆமாம், கரெக்டுங்களா? 10 வருஷம் ஆயிடுச்சு, அன்றைக்கி கரப்ஷன் சார்ஜ் இருந்துச்சு. அம்மா இல்லை, குழப்பமான ஒரு தலைமை, இரட்டை தலைமை. அப்போதெல்லாம் 21ல் கட்சியை பிஜேபிக்கு அடமானம் வச்சாங்க. இவ்வளோ பெரிய லீடரெல்லாம் அன்றைக்கி எமர்ஜாவில் எடப்பாடி இல்லை, ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. எதிர்ப்பு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தலை எதிர்கொண்ட விதமே அதிமுக வச்சு இல்லை, பிஜேபி வச்சு தான் எதிர்கொண்டாங்க. பிஜேபி மற்றும் இந்த அதிமுக ஆன்டி இன்கம்பன்சி கமிஷன், கரப்ஷன் கலெக்ஷனு ஒரு பெரிய இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மீறி விழுந்தது தான் இந்த 33.30. நான் நீங்கள் சொல்கிறத 5% போகுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கு சாத்தியம் குறைவுன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா இவன் பூரா கண்மூடித்தனமான ரெட்டலை வாக்காளர்னு நான் நம்புகிறேன். ஆமாம், பாஜக இருந்து ஓட்டு போடுறேன்னா அப்படிதான் பார்க்கணும். அதான் கீ, அதில் கீ. அதனால தான் 24 பாஜக இல்லைனாலும் ரீட்டைன் பண்ண முடிஞ்சிச்சு, 1% கூட்டம் முடிஞ்சிச்சு. ஆமாம், ரைட்டா? இப்போ நம்ம வில் கம் பேக் டு திஸ் 37.7. இந்த 37.7ல் லியோ கரெக்டான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சாரு. என்னை போல் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சினால காண்டில் போட்டவங்க இருக்காங்க பல பேர், நிறைய பேர் இல்லையா? 10 போதும்பா, இன்னொன்று மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். ஃபேட்டிக்கு தான் மெயின் ரீசனு. 10 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 35 வருஷம் வரலாற்றில் 5 ஆண்டுகள் ஆண்ட கட்சி மீண்டும் வந்ததாக வரலாறே இல்லை. அப்போது அதிமுக 2வது வாட்டி அதை செஞ்சிருச்சு. ஜெயலலிதா இல்லை, இங்கே அச்சுன்னு கிடக்குறாங்க. எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னாடி யார் முதல்வர் வேட்பாளர் மாற்றி மாற்றி போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. அதனால என்ன தவிங்கள, சரி பரவாயில்ல, இவர் ஏதோ. இன்னொரு காரணம் சார், ஏகப்பட்ட போராட்டங்கள், தவறுகள், அதிமுக தவறுகள் அப்படின்றத பூதாகரமா காட்டும் போது this is one of the valid point மாலதி. நீங்க சொன்னது திமுக வந்துச்சுன்னா சரியான நல்லாட்சியை கொடுப்பாங்க நம்பினவங்க. விடியல் ஸ்டாலின் தான் வராரு, முடியட்டும், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. அந்த கேம்பெயின், அக்ரெசிவ் கேம்பெயின். இப்பெல்லாம் அந்த பாட்டு போடுறது இல்லைல்ல, எங்க அதான் இருட்டில் கிடக்குது, முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ அது அந்த அக்ரெசிவ் கேம்பெயின் ஒரு ரீசனு. பொள்ளாச்சி, ஸ்டெர்லைட், ஃபெனிக்ஸ் ஜெயராஜ், இது சேலம் 8 லேனு, இது போல பல்வேறு விஷயங்களை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்த வலுவான பிரச்சாரம். அண்ட் தட் அலையன்ஸ் எஃபெக்ட், கூட்டணி எஃபெக்ட், இவ்வளோ கட்சி இருக்குது, வலுவான கூட்டணி, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து 37.70 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு 37.70 உறுதியாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விஜய் இருந்தாலும் இல்லை என்றாலும் விழும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்குமே இல்லை. ஓகேவா? இதில் எத்தனை சதவீதத்தை விஜய் எடுக்கிறார் என்பதை தான், இதில் தான் விஜயோட சாமர்த்தியம் இருக்குது. இது ஒரு போர்ஷன். அடுத்த குரூஷியல் போர்ஷன் சிறுபான்மையினர் வாக்குகள். இந்த சிறுபான்மையினரோட வாக்குகள் ஆக்சுவலாக இல்லை, நீங்கள் சிறுபான்மையை சொல்லுங்கள். இந்த சிறுபான்மையினரோட வாக்குகள் ஒரு வாக்கு பிசுறு தட்டாமல் திமுகவுக்கு விழுந்துகிட்டு இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு வாக்கு கூட, நான் சொல்கிறது லிட்டராக சொல்கிறேன்,
நம்ம ஈரோடு கிழக்குலாம் உட்காந்தவங்க அந்த பூத்தில் ஒரு ஆதிராஜாலாம் உட்காந்துக்கிட்டு தான் அண்ணே ஒன்னோடு கூட உள்ளலன்னு சொல்லுவாங்க. ஒன்னோட மாற்றி விடாது, அவ்வளோதான் விடுங்க பாஸ் கோச்சிக்காதீங்க இப்படியே சொல்லிட்டு போய் போட்டுருவாங்களாம். இவர் நண்பர் ஒருவர் கல்லூரி வைத்திருக்கிறார். அவர் அந்த ஒரு நிர்வாகியாக அந்த அவரோட எம்ப்ளாயிஸை ரொம்ப பிரியமாக பார்த்துக்கக்கூடியவர். சரியா, ரொம்ப தன்மையாக நடத்துகிறோம். அதனால அந்த எம்ப்ளாயிஸ் பூரா அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவரே போட்டிடுறாரு. அப்போ வந்து சொன்னாங்களாம், வேற நீங்கள் எது கேட்டாலும் செஞ்சுருவோம், பிஜேபி இருக்க கூட்டணிக்கு மட்டும் எங்களை போட வச்சிடாதீங்க, அதுக்கு மட்டும் முடியாது அப்படின்னு சொன்னாலும் இவரும் சரிங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டார் அதை. ஸோ அப்படி என்பிளாக்காக விழுந்துக்கிட்டு இருந்த அந்த சிறுபான்மையினருக்கு மனசுக்குள்ளே இந்த சிறுபான்மையினருக்கு உறுத்தல் எல்லாம் இருக்கும். நான் பஸ்ஸு உங்களை நம்பி கூடவே நிற்கிறேன், கையில் வேலை தூக்குறீங்க, கவர்மெண்ட் செலவில் முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க, அப்போ நாங்கள் யாருங்க? இஸ்லாமியர்களாக பயங்கரவாதிகள்னு போய் கோர்ட்டில் சொல்கிறீங்க. சான்ஸு கட்சா போய் பிஜேபிகிட்ட நீங்கள் சேர்ந்துப்பீங்க. காங்கிரஸ் இருக்குது உங்கள் கூட, காங்கிரஸ் எங்களை விட்டுறாதுன்ட்டு நாங்கள் நம்புகிறோம், இன்னொன்று அந்த பக்கத்து பிஜேபி இருக்குது அதனால நான் உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போது விஜய் என்று புதிதாக ஒருவர் அவதாரம் எடுத்திருக்கிறார். எட்ட உடனே ஒரே அடியாக பிஜேபியும் அடிக்கிறாரு, திமுகவும் அடிக்கிறாரு. தெள்ள தெளிவாக பிளவுவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே முடியாது என்பதை முதல் தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டு தேர்தலுக்கு வருகிறார். அப்போ இது போல இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சியை விட ப்ளஸ் அவரும் ஒரு சிறுபான்மையினர் சமூகத்திலேருந்து வராரு. திஸ் இஸ் அன் பியூட்டிஃபுல் பாயிண்ட். அவரும் சிறுபான்மையினர் என்பதற்காக இன்னொன்று, இந்த பெரும்பான்மைவாத மதத்தின் தாக்குதலை அவரே சந்தித்தவர் என்பதாலும் விஜய் மேலே ஃபஸ்ட்டு இவங்க வச்ச அட்டாக்கு இவர் கிறித்தவர்ன்றது தானே ஞாபகம் இருக்கா? ஜோசப் விஜய் யார் அதை எடுத்து விட்டது? அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள். அவர் என்ன இல்லைன்னா சொன்னார், கண்டுபிடிச்சிட்டாலும் அவர் ராஜா ஜோசப் விஜய் அப்படின்னு. ஸோ அந்த ஓட்டர்ஸ் ஐடி அதோடு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து இல்லை, அவர் லெட்டர் பேடு போட்டார். அந்த லெட்டர் பேடில் மேலே வந்து கிராஸ் சிம்பிள் போட்டு சிலை போட்டு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி கிழக்காயிட்டு. ஸோ அவரே ஒரு சிறுபான்மை, இது கூடுதல் பலம் விஜய்க்கு. ஸோ இந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு டிஎம்கே கிட்டேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது சார், ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? ஏன் நான் நம்பணும்? நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன்னு வச்சுக்கோங்க, எனக்கு திடீர்னு இவ்வளோ நாள் சாலிடாக இருந்த கூட்டணி அவன் தெரியும், முருகனுக்கெல்லாம் மாநாடு நடத்துகிறாங்க, இவங்களே ஒரு செமி சங்கின்றதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் இவ்வளோ நாள் வழி இல்லை, நான் புதுசாக வரவனே எதுக்கு நம்பணும்? சார் விஜய்க்கு இருக்கிற சாமிங் சார், சாமுக்காக நான் என்னோட இருப்புக்கே அச்சுறுத்தல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் சாமை நம்பி ஓட்டு போட முடியுமா? நான் ஏன் மைக்ரேட் ஆகணும்? நான் அவங்ககிட்ட கேட்குறது, கன்வின்ஸ் பண்ணுவாங்களா? என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க, நான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தேன், கன்வின்ஸ் பண்ண முடியுமா விஜயாலன்ற சந்தேகத்தை தான் அவங்ககிட்ட கேட்குறேன். நான் இவ்வளோ நாள் சாலிடாக ஒரு அலையன்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் சார், இவ்வளோ நாள் நிற்கிறாங்க சார், கொஞ்சம் அரசங்கி வேலையெல்லாம் அப்பப்போ செய்கிறாங்க சார், இருந்தாலும் இன்றைக்கி அவங்க பிஜேபி எதிராக அவங்க தான் சார் நின்றுட்டு இருக்காங்க, நான் ஏன் சார் புதுசாக அவங்கக்கிட்ட வரணும்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, பியூட்டிஃபுல், ஓகேங்களா? இது சட்டமன்ற தேர்தல். இப்போ சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வந்தாலும் 2016 to 2021 வந்து இங்கே இஸ்லாமிக்கு எதிரான தாக்குதலோ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கலை, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அப்போவே வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து திமுக தரப்பில் என்ன தான் வாதம் செஞ்சாலும் அதிமுக தரப்பு வந்து சிறுபான்மையர்களை வந்து விட்டே கொடுக்கல, ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும் இந்த மண்ணோட, அப்படி அதிமுக பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் மாநாடு நடந்ததில்ல, அங்கே தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு நடந்த வக்ஃபு வாக்கெடுப்பில் அதற்கு எதிராக தான் அதிமுக வாக்களித்தது, ஓகே? இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி, நம்ம எதுக்கு வந்து அதிமுகவுக்கு போடணும், டிஎம்கேக்கு போடணும், நம்ம விஜய்க்கே போடலாம். தொடர்ந்து நீங்கள் வந்து திரும்ப ஒரு விஷயத்தை கேட்டே இருந்தீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, எதுக்கு வந்து தேவையில்லாமல் விஜய் வந்து அரசியலில் வந்து வக்ஃபு போர்ட்லேயே திருப்புறாரு, எதுக்கு கேஸ் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணாருப்பா வக்ஃபு. நீங்கள் திரும்ப அதை கேட்டு, ஓகேங்களா? அதுக்கு வந்து இதுதான் காரணம். திமுக நாச்சும் தான், லைக் திமுக தரப்புலேருந்து வேறு யாரோ வழக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆராசா போட்டார். ஆனால் இவர் வந்து தொடர்ந்து வந்து கட்சி சார்பாகவே போட்டார், எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் வழக்கு போகிறோன்னு போட்டார். தொடர்ந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன் நான் பார்த்தேன், ஸ்ட்ராங் பொசிஷனு. இன்னொரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்து லைக் பிஜேபி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க மட்டும் இல்லை, அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாமே அட்டாக் பண்ணுறாங்க, ஓகேங்களா? நேற்று ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக எக்ஸ்பிளிசிட் அட்டாக் 21 வந்து திமுக பண்ணதை இப்போ விஜய் பண்ணிருக்காங்க, விஜயில் இருக்கிற கட்சியினர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு உணர்வை தன் வசப்படுத்த அந்த வாக்குகளை ஒரு 100-200 வாக்கு இருக்குன்னு வச்சுங்க தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்டு,
அதை கைப்படுத்தணும்னு பிஜேபி விஜய் நினைக்கிறாருன்னு சொல்கிறான். கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும் சார். எனக்கு வந்து 200 வாக்கும் வர தேவையில்ல, ஒரு 100 வாக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ். அவர் கிறிஸ்தவங்களை தொடவே இல்லை. அதை தொட்டால் வந்து லைக் அவர் ஏற்கனவே கிறிஸ்டியனு, அந்த வாக்கு தானாகவே வரப்போகுது. ஓகேங்களா? எங்களுக்கு இஸ்லாமியர் வாக்கு தான் குறி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இஸ்லாமிய வாக்குகளால் தான் நீங்கள் வெற்றி பெறுறீங்க. அதுதான் வந்து இருக்கிற திமுக கூட்டணி இருக்கிற ப்ளஸ்ஸு அதான். ஓகேவா? அதாவது இந்த உங்கள் ஏடிஎம்கேல மற்ற பிஜேபிலேயே சொல்லுவாங்க, நாங்கள் எல்லோரும் 0ல இருந்து கணக்கு தொடங்குவோம். அவங்க தொடங்கும் போதே 15லேருந்து தொடங்குவாங்க. நாங்கள் அந்த 15 தொடர்றதுக்கே போராடணும். அவங்க ஸ்டார்டிங்கே ஒவ்வொரு தொகுதியிலையும் 15லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அவங்களோடது. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு அப்படியே வந்துடும். ரைட். அது அன்டிஸ்பியூட்டடாக அன்டிஸ்டர்ப்டாக டிஎம்கேக்கு இவ்வளோ நாள் போயிட்டு இருக்கு. அது விக்ரவாண்டிலேயே அவர் ஒரு தடவை சொன்னார்ல சார் திரு விஜய். இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்தவர்கள் கூட வந்து பாஜக தானே பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அவங்க கூட ஏடிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்க, இல்லைனா மாற்றி போட்டுருவாங்க. ஆனால் இஸ்லாமியருக்கு திமுக தான் போடுவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு திமுக ஓட்டு தான் வேணும் அப்படின்னு குறியா இருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அவருக்கு ஃபத்வா கொடுத்துட்டாங்க அப்படிலாம் இந்த திமுககாரங்க கிளப்பி விட்டாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, கொடுக்கல. ஆனாலும் நிறைய நியூஸுகளில் அது வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை திமுக பயப்படுதோ இஸ்லாமியர்கள் ஐயோ அந்த பக்கம் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் திருப்பிடுவாங்களோ. அது இருக்கத்தனமா செய்யும். அதையே சார் கிளப்பி விடணும். அது ஒன்று. இன்னொன்று, அவர் வந்து இந்த போயிட்டு நோன்பு திறக்கிறது பண்ணார்ல, அந்த டைம்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவரை ஏவி விட்டு எப்படிலாம் பேசினாங்க. இல்லை சொல்றேன், ஓகே சார், அது அவங்களுக்கு கோவத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இருக்கலாம். அது போக இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். வட இந்தியாவில் இந்த இந்து முஸ்லீம் டிவைடு வலுவாக வேலை செய்கிறதுக்கு தெர் ஆர் ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ். கடந்த காலங்களில் முகலாய மன்னர்களின் படையெடுப்புகளால் பெரும்பாலான மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லை மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பெரும்பாலான வட இந்திய மாநிலங்கள் முகலாயர் படையெடுப்பால் பாதிக்கப்பட்டு, நான் சொல்லியிருக்கேன், நான் இந்து கோயில் தான் வந்து ஃபஸ்ட்டு அடிப்பாங்க. அதுக்கு சாமியின் மீது இருக்க கோபம் இல்லை, அங்கே தான் நகைகள் அதிகமாக இருக்கும் என்பதால் அதை வந்து தாக்குதல் அடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு 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 வளர்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பெரியாரை பிடிக்குது இல்லையா? ஏன்னா சின்ன வயசுலேருந்து வீட்டில் பெரியாரை கேட்டு 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 வளர்ந்ததுனால கிட்டத்தட்ட எல்லாருமே மைண்டுக்குள்ளே ஒரு பெரியாருக்கான ஏற்பு உணர்ச்சி நமக்கு இருக்குது. ரைட்டா? இது மாதிரி அங்கே வந்து இந்த ஸ்ட்ராங்காக ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு ஆன்டி முஸ்லீம் ஃபேக்டர் வந்து அங்கே நல்லா வேலை செய்யும். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு ஆன்டி முஸ்லீமுக்கான தேவை இல்லை. அதனால தானே பிஜேபி இங்கே வளரல. அதனால கண்ணை மூடிக்கிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் முஸ்லீம்ஸ் அங்கேயே இருந்தாகணுன்ற தேவை இங்கே இல்லைல்ல இல்லையா? இப்போ நான் நார்த் இந்தியாவில் இந்த ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸை சொன்னேன். அவங்க வலுவாக காங்கிரஸை பிடிச்சிப்பாங்க. ரைட்டா? ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ்னால அண்ட் அடிப்படையிலே அந்த கம்யூனிட்டியில் ஹேட்டட் இருக்குது. இப்போ அங்கே போய் இந்து பெண்களின் தாலியை பிடுங்கி இந்த இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்ட்டு மோடி கான்ஷியஸாக பேசுகிறாருன்னா அது எடுபடுது. இங்கே வந்து சொன்னால் சிரிப்பாங்க, என்ன பஸ் சொல்கிறீங்கன்னு வாங்க நம்ம பாய் ரைட்டா? அதனால கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்க வேணும்ன்ற தேவை அவங்களுக்கு இல்லைல்ல. இல்லை, ஒருவேளை வந்து இந்த வயதானவர்கள் ஒரு 40+, 50+ வேணா இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கான தேவையில்லை. கரெக்ட். அதான் நீ அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது இல்லையா? நீ இங்கே தான் இருக்கணும்னு கன்வின்ஸ் பண்ண முடியாது. தேல் ஷிஃப்ட். நான் இதை நம்புறேன்ப்பா. அதான் சார், நம்ம பேசுகிறத வச்சு இதை முடிவு பண்ண முடியாது. ஒரு சர்வே அந்த மக்கள் மத்தியில் எடுத்தால் தான் தெரியும். எடுத்தாலும் தெரியாதுமா. நீங்கள் இந்த சர்வேன்றது வந்து ஆக்சுவலி பல ஒரு சர்வே வந்து இட் வில் கிவ் யூ அன் ஐடியா, ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். ஒரு ஐடியா, ஓகே இப்படி இருக்குன்ட்டு ஒரு ஐடியா தான் கிடைக்கும். நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. வம்புக்குன்னு போய் சொல்லுவாங்க சர்வேல. அங்கே போய் இந்த பட்டனை அமுக்கி ரிசல்ட் வர்றது தான். எக்ஸிட் போல்ஸ் தப்பாகும் பார்த்துருக்கீங்களா? அதனால் அதை சீரியஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அந்த எக்ஸிட் போல் எங்கே நம்மனா அந்த 400+ பாஜக சொன்னாங்கல்ல, அவங்களே ஏமாந்துட்டாங்க. அவங்க உண்மை ஏமாந்து அதுக்கு பிறகு தான் அந்த தாலி மேட்டை எடுத்தார் மோடி. ஃபஸ்ட்டு ஃபேஸ் போல் முடிஞ்ச பிறகு. இப்போ இவர் சொன்னார்ல சார், இளைஞர்களுடைய இஸ்லாமியர் வாக்குகள் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்போ இருக்குன்னா, பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கு, நான் தோத்து போனா கூட தனியா நிப்பேன்னு வம்புக்கு நிக்கிறாருல்ல, அது ஒரு மெயின் காரணமா இருக்கலாம் சார். ப்ளஸ் பாயிண்டா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது ஒன்று. இன்னொன்று, இப்போது நாம் இதற்கு முந்தி பேசின இந்த விஷயம், திரு செல்லப்பிறந்தையை வச்சு திமுக இறக்கி விட்டிருக்கக்கூடிய இந்த நரேட்டிவ் என்பது இது எல்லாவற்றையும் உணர்ந்து அண்ட் விசிகேவும் அதிகாரத்தில் பங்கு மற்றும் ஏற்கனவே தலித் ஓட்டோட மைக்ரேஷனை தவிர்க்கிறதுக்காகவும்
விஜய் அணிக்கு செல்வதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று ஆதவ் மேபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையாப்பா? நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இல்லை சார், திருமாவளவனும் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர். தனியாக நின்னா வந்து லைக் தனியாக அது ரோல்ட் அவுட்டு சார், லைக் திமுக கூட நின்னா எந்த மாதிரியான விளைவுகள் தனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பாரு. பட் அவரும் சர்வேஸு போய் களத்தில் போய் பார்த்துருப்பாருல்ல, எந்த மாதிரியான எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண. இது இப்போ விஜய் வந்து நான் இந்த மாதிரி தனிச்சு தான் நான் நிற்க போகிறேன், நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியா? ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி சண்முகத்தோட நேர்காணலை விவாதித்தேன். சண்முகம் வந்து விஜய் அதிமுக கூட்டணிக்கு போனார்னா கஷ்டங்க என்றார். நாங்கள் கூடுதல் சீட்டுகளை கேட்போம்னு சொன்னார். இன்றைக்கி நான் தான்ப்பா முதல்வர் வேட்பாளர்னு சொல்லும்போது எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விஜய் கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நேத்தே வந்து விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட இதை வரவேற்று தான் இருக்காரு. இல்லை சார், டோர் இஸ் ஓப்பன் ஃபார் ஹிம். ஆக்சுவலாக நம்ம அந்த டிஎம்கே 4 விஷயம் பேசுகிறேன் சார். ஒன்று வந்து மைனாரிட்டி அந்த வாக்குகள் வந்து பெரியதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து விசிகே வாக்குகள் வந்து அதுதான் நம்ம கேட்கலாம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு. இன்னொன்று வந்து அதெல்லாம் தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி சார், இந்த விஷயமா இருக்குது. உங்களுக்கு 37% வாக்குகள் அப்போ வந்தது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி பாஜக கூட இருக்குது. அந்த நடுநிலையான வாக்குகள்லாம் உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த 26 எலெக்ஷன்லாம் வந்து அது எல்லாமே உங்களுக்கு வராதுல்ல, மைனாரிட்டி வாக்குகள் வராது. இதை இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சியால் திமுக வாக்கு குறையும். குறையும். பட் அது எங்கே போகுது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. இன்னொன்று மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்க வந்து திரு சீமானுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட புது ஆப்ஷன் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. புது மாற்றமே இல்லாததுனால தான் 8% ரீச் பண்ணியிருக்காரு அவரு. இப்போ இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. புது பேட்ச் வரும்ல ஃபர்ஸ்ட் இயர். சரி தெரியல எனக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து சீமானுக்கு போதா, அதிமுகவுக்கு போதா, விஜய்க்கு போதா? அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பர்சன்டேஜை யார் பங்கிட்டு கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உறுதி செய்யப்படும். அது வந்து யாராலையும் சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. நோ சர்வீஸ் கேன் கிவ் யூ எ கிளியர் பிக்சர். இப்போ யங்ஸ்டர் ஓட்டு வந்து அவருக்கு போகும், விஜய்க்கு போகணும் சொல்லலாம். இது சொல்லலாம். மைனாரிட்டி முஸ்லீம் ஓட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து லைக் இப்போ கொங்கு பகுதியில் சவுத்தில் வந்து ஓரளவு வந்து பாஜக வலுவாக இருக்காங்க. அது வந்து ஏடிஎம்கேக்கு போவோம், அந்த வாக்கில் நம்ம சொல்லலாம். அது சொல்லலாம். பட் ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் யாருக்கு போகிறேன் உங்களால் அப்பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது தேர்தல் யாரு அப்படின்ட்டு வேட்பாளரை பார்த்து முடிவு செய்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை முடிவு செய்கிறாங்க. பொருத்தம் அது எந்த பக்கத்து போவாங்கன்றது சொல்ல முடியாது. ஸோ த பெஸ்ட் டீம் வின்ஸ். யார் மக்களின் நன்மதிப்பையும் மரியாதையையும் நம்பிக்கையும் பெறுகிறீர்களோ த பெஸ்ட் டீம் வில் வின். கேம் ஹேஸ் பிகன் வெரி ஏர்லி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று சார், இப்போ ஒருவேளை திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிருந்தா விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இல்லைன்னா கூட திமுகவோட அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வேற விஜய்க்கு வேறு ஆப்ஷன் இல்லை. பட் இப்போ எப்படி 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே பொசிஷன் இப்பயும் இருக்கிற மாதிரி பார்க்குறேன் சார். இந்த விக்ரவாண்டியில் பேசின போது அவருக்கு விஜய்க்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும்ல, ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களாவும் இப்போ இன்னும் கூட கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது சார். இல்லை, இப்போ ஓப்பன் மைண்ட் விஜய் டோர்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. எதிர் திசையில இருக்கிற டிக்ளரேஷனை கொடுத்ததன் மூலமாக விஜய் டோரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது சிபிஎம்மா இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும், ஈவன் ஃபார் காங்கிரஸ் த டோர் இஸ் ஓப்பன். என் கூட பிஜேபி இல்லை, அவங்க கூட தான் இருக்குது பிஜேபி. நான் பிஜேபி இல்லை, நான் பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன்றதை சொல்லிட்டாரு. பிஜேபியை எதிர்ப்பவர்கள் என் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் என்னோட இணையலாம். இவ்வளோதானப்பா கண்டிஷனு. இன்னும் 2-3 இஸ்லாமிய இயக்கங்கள் போனால் அந்த நம்பிக்கை இன்னும் கூடும். ஒரு பாய் இருக்காரு இப்போ, மற்ற ஒரு பாய் தான் பாய் பேசிட்டு இருக்கா. வெரி குட் வெரி குட் வெரி குட். என்கிட்ட வந்து விஜய் வந்து ஒரு சாரி சொன்னால் போதும், நான் போய் சேர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காரு. நான் கேட்க மாட்டாங்க, போய் பஸ்லாம் பாருங்க பேசுவார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அப்போ நான் போவேன். எனக்கு அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. எதுக்கு சாரி? துப்பாக்கி படம் அவர் தானே ஃபஸ்ட்டு. அவர் சினிமாவில் ஏதாவது பஞ்சாயத்துனா முதல்ல தடாரகம் தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டில் இறங்குறது. ஏற்கனவே விஸ்வரூபம் ஆரம்பிச்சு வச்சார். அடுத்து துப்பாக்கி. இல்லை, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் திரு விஜய் அவர்கள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ அவர் வந்து வக்ஃபு அது இதுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை, எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறது, சாத்தியம் இருக்குது எதுக்குமே. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ இவர் சொல்கிற மாதிரி அவங்க அந்த ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கலாம்ல. நான் அப்போ நம்மளை பற்றி படம் எடுத்தாரு, அது ஒரு உறுத்தலாக இருக்கலாம். அதெல்லாம் வரக்கூடிய நாட்களாக விஜய் அது அவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாரு? விஜய் இப்போ தானே வந்திருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவார். நீங்கள் சொல்கிறதும் வந்து ஒரு சின்ன உறுத்தலாக சில ஒரு செக்ஷனுக்கு மத்தியில் இருக்கக்கூடும்.
அதையும் விஜய் சரி செய்து கொள்வார். ஏன்னா விஜயோட டார்கெட்டு அந்த குரூப் அப்படின்றது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது ஒரு உறுத்தலாக இருக்குன்னா அந்த உறுத்தலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், விஜய் செஞ்சிருவார். முன்னாடி வந்து நான் செய்து தவறாக இருந்திருக்கலாம், செய்ததுன்ட்டு கூட சொல்ல முடியாது. ஏன் அது படத்தோட கேரக்டரியா, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்பார். இல்லை அது எப்படி முடிவு பண்ண பேசணுன்றத அவங்க தான் முடிவு பண்ணோம். திருமான் கனிமொழி 2 பேரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கு. திருமா அவர் சொல்கிறாரு, அவர் எல்லாத்தையுமே சொல்லுவார். கனிமொழி அவர்களோட வாழ்த்து எப்படி பார்க்குறது? கனிமொழியோட வாழ்த்து அப்பா அடி இந்த உதய காலி பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் வந்திருக்கான், சந்தோஷம் இப்போவாவது வந்தாங்களே என்று. இன்னொன்று, விஜய் அவர்கள் தீவிர அரசியலுக்கு இது போல் அதுவும் தெளிவான நிலைப்பாட்டோடு வந்தால் உதயநிதிக்கு அரசியல் எதிர்காலமே இல்லை என்பது கனிமொழி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மகிழ்ச்சியை அவர் வாழ்த்துக்களாக வெளிப்படுத்தி விட்டார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நான் ஏற்கனவே சொன்னது தான், களம் ஓப்பனாக இருக்குது எல்லாருக்கும். சார் பேட்டில் லைன்ஸ் ஆர் ட்ரான் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதே போல் தெளிவாக யார் யார் எந்த அணி எங்கெங்கே நிற்கிறதுன்ற அந்த பொசிஷன், ஃபீல்டு பொசிஷன், அணிகள் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார். யார் யார் பங்கேற்க போகிறாங்க அந்த அணியில் இன்னும் அது மாறும். சப்ஜெக்ட் டு டிசிஷன். மும்முனை போட்டின்றது கன்ஃபார்ம் இல்லை, அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. மும்முனை போட்டின்றதுல இன்னும் மாற்றம் இல்லை. இப்போ இவ்வளோ நாள் நமக்கு இருந்த குழப்பம், விஜய் இங்கிட்டு போகிறா என்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் எங்கிட்டும் போல, நான் தனியாக நிற்கிறேன், நான் ஒரு டீமு என்று விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். ஸோ இந்த மும்முனை போட்டி என்ற அடிப்படையில் இதில் நேற்று நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள், 4 முனை போட்டி 4 முனை போட்டி. இந்த சீமானே ஒத்துக்க மாட்டார். இவர்கள்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடுகிறார்கள், அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிடுகிறார். அப்போ அவர் எப்படி களத்தில் சேர்த்துக்க முடியும்? இண்டிபெண்ட்டாக கூட தான் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு 50-50 பேர் போட்டிடுறான், அவெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக போட்டிடுறான். அதனால் அதை ஒரு முனையாக கருத முடியாது. அது ஒரு பயிற்சி, அது ஒரு பயிற்சி கூடம். நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம். அதனால் அதை ஒரு போட்டியை எடுத்துக்க முடியாது. 8% வாங்கியிருக்காரு, அந்த 8% என்பது 10% அதிகரிக்கலாம், அப்படி இல்லைன்னா 6% அல்லது 4% குறையலாம். அவ்வளோதான் அவங்களோட ரோல். அதை வந்து நாங்கள் எடப்பாடிக்கு கண்டெண்டரு, விஜய்க்கு கண்டெண்டரு, ஸ்டாலினுக்கு கண்டெண்டர்லாம் அவங்களாவே சீரியஸாலாம் எடுத்துக்கிட்டு அவங்க எடுத்துக்கிறதுக்காக நாமளும் அப்படி சீரியஸாலாம் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, விஜய் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வாக்கு சதவீதம் இன்னும் அதிகமாக அதிகரிக்கலாம். இப்போ விஜய் இருக்கிறதுனால அந்த 8 நீங்கள் ரீட்டைன் பண்ணுறதே கஷ்டம். அதனால் உங்களை வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு கண்டெண்டர்லாம் எடுத்துக்க முடியாது. திருப்பி வந்து பணம் ஏறிட்டு போக வேண்டியதான் நீங்கள். அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்க முடியாது. மும்முனை போட்டி என்பது தெள்ள தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஹவு தி சிச்சுவேஷன் அன்ஃபோல்ட்ஸ்ன்றதை நம்ம இனிமேல், எனக்கு என்னென்னா சீக்கிரமாக 1 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. தினந்தோறும் இந்த அரசியல் தொடர்பான செய்திகள் வந்து கொட்டி கொண்டே இருக்கும். நாம் நமது நேயர்களுக்கு இதை வழங்கி கொண்டே இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கம்மா. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம கேட்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆக்சுவலாக வந்து நிறைய மீடியாக்கள் பேசாத விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ விரைவாக ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படி கேட்கணும்னு நினச்சா கூட அது மறந்துடுது. ஏன்னா ப்ரோக்ராம்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால. ஸோ கேட்கலனா கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நான் கேட்டுடுறேன். ஸோ அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். நன்றி. 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 நன்றி.